ஸ்தோத்திரம் அப்பா. தேங்க்யூ அப்பா. கண்களை மூடி ஜெபிக்கலாமா? எங்கள் அதிகமாக நேசிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த நல்ல காலை வேளை காயமை நாங்கள் நன்றியோடு துதிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவரே, இம்மட்டுமாக நாங்கள் உம்மை துதிக்க, நம்மை ஆராதிக்க, நம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்த நீர் எங்களுக்கு பாராட்டி நம்முடைய விலையேறப்பெற்ற கிருபைகளுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, தொடர்ந்து தெய்வ ஆவியானவர் எங்களோடு நீர் இடைபடுங்கப்பா. இந்த வார்த்தையின் மூலமாக எங்களோடு நீர் பேசுவீராக. ஆண்டவரே ஸ்தோத்திரம். அப்படி ஜீவனுள்ள வார்த்தை ஆண்டவரே எங்கள் நடுவில் வெளிப்படுவதாக என்று சொல்லி செபிக்கிறப்பா. அப்படி ஜனங்களுக்கு என்ன வார்த்தையை நீங்க பேச விரும்புறீங்களோ ஆண்டவரே ஸ்தோத்திரம், எப்படி நீங்க காண்பிக்க விரும்புறீங்களோ ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா, எங்களுக்கு காண்பிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் அப்பா. பிள்ளைகள் ஒவ்வொருவரும் இயேசுவின் நாமத்தில் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். கர்த்தருடைய நல்ல நாமம் மகிமைப்படுவதாக. விசேஷமாய் இந்த ஆராதனை நாளில் ஆமென் கர்த்தரை ஆராதிக்கும்படியாய் கடந்து வந்திருக்கிறவங்க ஒவ்வொருவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நான் வாழ்த்தி வரவேற்கிறேன். ஹல்லேலூயா. கர்த்தருடைய நாமம் உயர்த்தப்படுவதாக. கடந்த சில வாரங்களாக ஆமென் தேவனுடைய ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம என்ன செய்கிறோம்? கர்த்தருடைய வார்த்தையை நம்ம தியானித்து கொண்டு வருகிறோம். நான் ஏற்கனவே சொன்னது போல தேவன் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை நம்ம அனுபவிக்கிற ஒரு ஆண்டு. ஹல்லேலூயா. தேவனுடைய நன்மையை, தேவனுடைய பரிபூர்ணமான ஆசீர்வாதங்கள் ஆமென் இந்த வருஷம் பூரணமாய் வெளிப்படுகிற ஒரு ஆண்டு. ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் நம்ம பார்த்தோம் ஆமென் தேவன் ஆமென் நம்மை ஏற்ற காலத்துல, இது நம்முடைய ஏற்ற காலமாக இருக்கிறது. இந்த ஏற்ற காலத்துல கர்த்தர் அவருடைய நன்மைகளை, அவருடைய உயர்வுகளை, அவருடைய ஆசீர்வாதங்களை தீவிரமாய் நம்முடைய வாழ்க்கையில் நிறைவேற்றவர் வல்லவராய் இருக்கிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க ஆமென். இந்த ஏற்ற காலத்துல கர்த்தர் உங்களுக்காக வைத்த ஆசீர்வாதங்களை, கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற நன்மைகளை தீவிரமாய் நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசிக்கிறவங்க பக்கத்துல ஆமென் சொல்லுங்க. கர்த்தர் தீவிரமாய் சில நன்மைகள் என்ன செய்வார்? நிறைவேற்றுவார். ஹல்லேலூயா. சோ ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமா என்ன செய்ய போறோம்? கர்த்தருடைய வேதம் ஆசீர்வாதத்தை குறித்து என்ன சொல்லுகிறது? ஏன்னா இன்றைக்கு கிறிஸ்தவ உலகத்திலும் கூட சரி, தவறாய் அநேகமாய் கையாளப்படுகிற ஒரு வேத பகுதி கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்ற ஒரு வார்த்தை. நிறைய பேருக்கு ஆசீர்வாதம்னால என்ன செய்யறதில்ல, பிடிக்கிறதில்ல. ஆனா ஆசீர்வாதங்களை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறதுன்றதை நம்ம என்ன செய்யணும்? அறிந்து கொள்ள வேண்டும். ஏன் கர்த்தர் என்ன ஆசீர்வதிக்க விரும்புகிறாரு, என்ன ஆசீர்வதிக்கிறதுனால அவருக்கு என்ன நன்மை நடக்குது, அவருக்கு என்ன கிடைக்குது அப்படின்ற நிறைய காரியங்களை என்ன செய்ய போறோம்? நம்ம பார்க்க போகிறோம். கர்த்தருடைய வார்த்தை வைத்திருக்கிறதான வழிமுறைகளை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம்? அதிகமாய் இந்த ஒரு தொடர் போதனையில நம்ம பார்க்க போறோம். ஸோ அதனால கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து அறிந்து கொள்ளவும், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை ஆமென் அனுபவிக்கவும் ஆமென் நீங்க தொடர்ந்து தவறாம நீங்க பகிர்ந்து கொள்ளுங்க. ஏன் இந்த தொடர் போதனை நம்ம ஏறெடுக்கிறோம்னா, ஒன்று, நாம் கர்த்தரால் என்ன செய்யப்பட வேண்டும்? ஆசீர்வதிக்கப்பட வேண்டும். ஹல்லேலூயா. இரண்டாவது, நம்ம ஆசீர்வாதத்திலே தொடர்ந்து நம்ம என்ன செய்ய வேண்டும்? வாழ வேண்டும். ஹல்லேலூயா. மூன்றாவது, அநேகருக்கு நம்ம ஆசீர்வாதத்தை கொடுக்கிறவர்களாய் மாற வேண்டும். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதம் என்பது நம்முடைய சுய லாபத்திற்காகவோ சுய நோக்கத்திற்காகவோ மாத்திரம் தேவன் ஒரு மனுஷன் என்ன செய்யறது இல்லை? ஆசீர்வதிக்கிறது இல்லை. தேவன் ஒரு மனுஷனை ஆசீர்வதிப்பான் என்றால் அவன் மூலம் அநேகரை ஆசீர்வதிப்பதற்காக தான். ஆமென். அதே போலதான் தேவன் ஒரு மனிதனை தெரிந்து கொள்றான்னு சொல்றா கூட, தேவன் ஒரு மனிதனை அழைக்கிறாரு, ஒரு மனிதனை தெரிந்து கொள்றாரு. அவருடைய நோக்கம் என்னன்னா, அது அவனுக்காக மாத்திரம் கிடையாது, அவனை சுற்றிலும் இருக்கிற அநேக ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாய் அவன் மாறுவதற்காக தான் என்ன செய்கிறார்? கர்த்தர் ஜனங்களை தெரிந்து கொள்கிறார். ஹல்லேலூயா. ஸோ அதனால ஆசீர்வாதங்களை குறித்து நிறைய காரியங்களை ஆமென். ஆசீர்வாதம்னா கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம என்ன செய்ய போறோம்? நிறைய காரியங்களை பார்க்க போகிறோம். இந்த ஆசீர்வாதம் தேவனுடைய நன்மை, தேவனுடைய உயர்வு அப்படின்னு பேசுறதுனால வர்றவங்க எல்லாம் சடாப்படான்னு ஆசீர்வதிச்சிருவாங்க, உயர்த்துருவாங்க அப்படின்றது கிடையாது நோக்கம். வேதம் யாரை கர்த்தர் ஆசீர்வதிக்கிறார்னு தெளிவா என்ன செய்கிறது? வேதம் தெளிவாய் போதிக்கிறது. ஏன் இந்த வார்த்தையெல்லாம் நம்ம கேட்கறோம்னா, நம்ம அப்படிப்பட்டவர்களாய் வாழும்போது நிச்சயமாய் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம என்ன செய்வோம்? நிச்சயமாய் நம்ம அனுபவிப்போம். இன்னைக்கு நிறைய இடங்களை நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா, நீ எப்படி வேணாலும் வாழ்ந்துக்கோ, ஆனா கர்த்தர் உன்னை என்ன செஞ்சிருவாரு? ஆசீர்வதிச்சிருவாரு. நீ என்ன வேணா செஞ்சுக்கோ, கர்த்தர் உன்னை மன்னிச்சிருவாரு அப்படின்ற உபதேசங்களை நம்ம என்ன செய்கிறோம்? அதிகமா கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் சுற்றிலும் இல்லையா? இதுக்கு நடுவுல கர்த்தர் யாரை ஆசீர்வதிக்கிறார்? யாரை கர்த்தர் உயர்த்துறாரு? எதற்காக கர்த்தர் ஒரு மனுஷனை உயர்த்துறாரு? ஏன் ஒரு மனுஷனை நம்பி கர்த்தர் பணத்தை கொடுக்கிறாரு? ஏன் ஒரு மனுஷனை நம்பி தேவன் ஜனங்களை கொடுக்கிறாரு, ஆசீர்வாதங்களை கொடுக்கிறாருன்ற அறிவெல்லாம் நமக்கு ரொம்ப முக்கியம். நமக்கு மாத்திரமல்ல, நம்முடைய சந்ததிக்கு மிகவும்
ஆமென். அறிந்து கொள்வது மிகவும் அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அல்லேலூயா. ஸோ அதனால் கர்த்தருடைய ஆசீர்வாதங்களை குறித்து நம்ம என்ன செய்கிறோம்? ஞாயிற்றுக்கிழமை தோறும் நம்ம தியானிப்போம். ஆமென். கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நம்ம அனுபவிப்போம். அல்லேலூயா. ஓகே. கடந்த வாரங்களில் நிறைய காரியங்களை நம்ம ஏற்கனவே பார்த்து கொண்டு வருகிறோம். இந்த நாளில் ஒரு முக்கியமான காரியத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். என்னன்னா, ஆசீர்வாதங்களை நாம் அறிந்து கொள்வதற்கு முன்பதாக ஆசீர்வாதங்களை தருகிற தேவனை குறித்த அறிவு நமக்கு முதலாவது அவசியம். அல்லேலூயா. ஒரு வேத பகுதி எடுத்து நம்ம வாசிப்போம். இன்னைக்கு அதை குறித்து நம்ம தியானிப்போம். ஒருவேளை நேரம் இருந்தால் நம்ம அடுத்த வாரம் இதை குறித்து நம்ம என்ன செய்யலாம்? தியானிக்கலாம். 2 பேதுரு அதனுடைய 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம். 2 பேதுரு 1வது அதிகாரம் அதனுடைய 3வது வசனம் இவ்வாறு சொல்லுகிறது: தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தலினதும் அன்றி. அப்போஸ்தலனாகிய பேதுரு ஒரு முக்கியமான காரியத்தை இங்க என்ன செய்கிறாரு? சொல்லுகிறத நம்ம பார்க்கிறோம். என்ன சொல்றாருன்னா, தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவர். ஆமென். தேவன் நம்ம எப்படி அழைச்சிருக்கிறார்னா, அவருடைய மகிமையினாலும் அவருடைய காருண்யத்தினாலும் அவருடைய இரக்கத்தினால அவருடைய தயவினால அவருடைய அன்பினால் நம்மளை ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கிறாரு? அழைத்திருக்கிறார். ஆமென். உலகத்துல கிட்டத்தட்ட 850 கோடி ஜனங்கள், சுமார் 850 கோடி ஜனங்கள் என்ன செய்யறாங்க? இருக்கிறதாக சொல்லப்படுகிறது. இந்த 850 கோடி ஜனங்கள்ல கர்த்தர் என்னை ஒரு நபரா என்ன செஞ்சிருக்கிறாரு? தெரிந்தெடுத்திருக்கிறாரு. கர்த்தர் உங்களை ஒரு நபரா என்ன செஞ்சிருக்கிறாரு? தம்முடைய பிள்ளையாக, சொந்த ஜனமாக, அவருக்கான ஜனமாக என்ன செஞ்சிருக்கிறார்? நம்மளை கர்த்தர் அழைத்திருக்கிறார், தெரிந்தெடுத்திருக்கிறார். இல்லையா? நாம் தெரிந்தெடுக்கப்பட்டவர்கள். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். ஏதோ நம்ம ஒரு ஆக்சிடென்டா வரலைங்க. ஆமென். ஏதோ ஒரு வியாதி வந்துச்சு, கர்த்தர் தொட்டாரு, ஏதோ நான் பாவத்தில் இருந்தேன், கர்த்தர் ரட்சித்தார், அப்படி இல்லை. நான் தெரிந்து கொள்ளப்பட்டது தேவனுடைய அனாதி தீர்மானம். அல்லேலூயா. உலக தோற்றத்திற்கு முன்பாகவே என்னை பெயர் சொல்லி அழைந்த ஒரு கர்த்தர். அல்லேலூயா. இப்ப இங்க பார்க்கிறோம், நம்மை அழைத்திருக்கிறார் அவர். முதலாவது ஒன்று நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும், தேவன் நம்ம ஒவ்வொருவரையும் என்ன செஞ்சிருக்கிறாரு? பேர் சொல்லி அழைத்திருக்கிறார். ஒவ்வொருவரையும் கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு? பேர் சொல்லி அழைத்து அறிந்திருக்கிறார். இப்ப அழைத்தவரை அறிகிற அறிவு, எல்லாம் சொல்லுங்க, அழைத்தவரை அறிகிற அறிவு. அப்படின்னா, என்னை அழைத்தவர் யார்? என்னை தெரிந்து கொண்டவர் யார்? என்னை இந்த உலகத்திலிருந்து வேறு பிரித்தவர் யார்? எனக்கு இந்த ரட்சிப்பை தந்தவர் யார்? என்னை பாவ படுகொலியிலிருந்து தூக்கி எடுத்த அந்த தேவன் யார் என்ற அந்த அறிவு, எல்லாம் சொல்லுங்க, அழைத்தவரை அறிகிற அறிவு. மறுபடியும் சொல்லுங்க, அழைத்தவரை அறிகிற அறிவு. இந்த அழைத்தவரை அறிகிற அறிவு எனக்கு என்னத்த ஆசீர்வாதத்தை, எனக்கு என்னென்ன ஆசீர்வாதங்களை கொண்டு வருதுன்னா, 2 பெரிய ஆசீர்வாதங்களை எனக்கு தருவதாக அப்போஸ்தலனாகிய பேதுரு என்ன செய்கிறாரு? இங்க விளக்கி காண்பிக்கிறார். ஆமென். எத்தனை ஆசீர்வாதங்கள்? 2 முக்கியமான ஆசீர்வாதங்களை தேவனை குறித்த அறிவு எனக்கு என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. இதற்குள்ளதான் ஒரு மனுஷனுடைய எல்லா வாழ்க்கையும் அடங்கி இருக்கிறது. ஆமென். எல்லாம் சொல்லுங்க, 2 ஆசீர்வாதங்கள்ல எல்லா நன்மைகளும் என்ன செஞ்சிருக்கு? அடங்கி இருக்குது. முதலாவது பாருங்க, அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும். புரியுதா? ஜீவனுக்கும்னா என்னது? இந்த உலகத்துல நம்ம வாழ்வதற்கு, உயிர் வாழ்வதற்கு தேவையான ஆசீர்வாதங்கள். ஆமென். அப்படின்னா இந்த பொருளாதார ஆசீர்வாதங்கள், இந்த சரீர பிரகாரமான ஆசீர்வாதங்கள், என்னுடைய குடும்ப ஆசீர்வாதங்கள், என்னுடைய தொழில் ஆசீர்வாதங்கள், இது எல்லாமே எதில் அடங்கும்னா ஜீவனுக்கு. ஏன்னா இதெல்லாம் எதற்காக வேலை செய்யறோம், எதுக்காக சாப்பிடுறோம், எதுக்காக எல்லாம் பண்றோம், எல்லாம் எதற்காக? அந்த பூமியில நம்ம என்ன செய்யணும்? வாழணும் அப்படின்ற ஒரு நோக்கத்திற்காக. இந்த ஜீவனுக்கு தேவையான ஆசீர்வாதங்கள்லாம் முதலாவது எங்க இருந்து வருது அப்படின்னா, தேவனை குறித்த அறிவுல தான் வருகிறது. அல்லேலூயா. 2வது ஒரு ஆசீர்வாதம் சொல்றாரு பாருங்க, ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்தல் இருக்கிறது. அதாவது முதலாவது ஜீவனுக்கும், 2வது தேவ பக்திக்கு. முதலாவது என்ன வாழ்க்கை? நம்முடைய சரீர பிரகாரமான நம்முடைய பொருளாதார இந்த வாழ்க்கைக்கு தேவையான நன்மையும், 2வது தேவ பக்திக்கு தேவையான நன்மை. அப்படின்னா ஆவிக்குரிய ஆசீர்வாதங்கள். தேவனுக்காக நம்ம வாழ்வதற்கு, ஜெபிப்பதற்கு, உபவாசிப்பதற்கு, ஊழியம் செய்வதற்கு, கர்த்தருக்காக பெரிய காரியங்களை செய்வதற்கு தேவையான ஆசீர்வாதங்களும் நன்மைகளும் எங்க அடங்கி இருக்கு அப்படின்னா, தேவனை அறிகிற அறிவில் தான் அடங்கி இருக்கிறது. அல்லேலூயா. ஒரு மனுஷன் தேவனை குறித்து சரியான அவனுக்கு ஒரு அறிவும் வெளிப்பாடும் இல்லை என்றால் அவன் என்ன செய்ய முடியாதுன்னா, தேவனிலிருந்து எந்த ஒரு நன்மையும் என்ன செய்ய முடியாது? பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. அதனாலதான் ஒரு தேவ பிள்ளை அடிப்படையாய் அறிந்து கொண்டிருக்க வேண்டிய ஒரு சத்தியம் என்ன அப்படின்னா, நான் ஆராதிக்கிற தேவன் யார்,
அவர் எப்படிப்பட்டவர், அவருடைய சுபாவம் என்ன, அவருடைய தனித்தன்மை என்ன என்பதை குறித்தெல்லாம் என்ன செய்யணும்? தேவனை குறித்த அறிவு நமக்கு மிகவும் முக்கியம். இன்னைக்கு நிறைய கிறிஸ்தவங்க, நிறைய தேவ பிள்ளைகள் பாருங்க, சபைக்கு போவாங்க, அப்படியே ஜபிப்பாங்க, உபவாசம் எல்லாம் செய்வாங்க. ஆனா தன் தேவன் எப்படிப்பட்டவர், நம்ம ஆராதிக்கிற தேவனுடைய சுபாவம் என்ன, அவர் எப்படிப்பட்ட தன்மை உள்ளவர், அவருடைய குணம் என்ன, அவர் எப்படி இடைபடுகிற தேவன் என்பதை குறித்த எந்த ஒரு அறிவும் ஒரு வெளிப்பாடும் ஜனங்களுக்குள்ள இல்லாததுனால அவருடைய ஆசீர்வாதங்களை அவர்கள் அனுபவிக்க முடியாம இருக்கிறாங்க. அல்லேலூயா. நல்லா சொல்றேன் பாருங்க. இப்ப என்கிட்ட என்ன நன்மை இருக்குன்றத நீங்க தெரிஞ்சு கொண்டாதான், நான் யாரு, என்கிட்ட என்ன இருக்குன்றத தெரிஞ்சு கொண்டாதான் நீங்க தைரியமா என்கிட்ட வந்து கேட்கறது கூட உங்களுக்கு ஒரு தைரியம் என்ன செய்யும் வரும். ஆனா என்னை பத்தியும் உங்களுக்கு தெரியல, என்கிட்ட என்ன இருக்குன்னு உங்களுக்கு தெரியலன்னா என்கிட்ட இருந்து எதையுமே நீங்க என்ன செய்ய முடியாது, அனுபவித்துக் கொள்ள முடியாது. இதுதான் உண்மை இல்லையா? அப்ப தேவனை குறித்த அறிவும் அந்த வெளிப்பாடும் நமக்கு தேவையான ஆசீர்வாதங்களை நன்மைகளை நமக்கு என்ன செய்கிறது, கொண்டு வருகிறது. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, பைபிளை கையில் வச்சிருக்கிறதுனால இல்லை. ஆமா, இன்னொரு ஆளை பார்த்து சொல்லுங்க, வசனமெல்லாம் மனப்பாடமா தெரியுன்றதுனால கிடையாது. நிறைய பேருக்கு அதெல்லாம் தெரியும், சிறு வயசுலேருந்தே மனப்பாடம் பண்ணி ஒப்பிப்பாங்க. சிலர் எப்பயும் பைபிளும் கையுமா அலைவாங்க, சிலர் பைபிள் வசனத்தை எல்லா இடத்துலையும் ஒட்டி எழுதி வச்சிருப்பாங்க. ஆனா அந்த வார்த்தை என்ன சொல்லுகிறது, அந்த வார்த்தையில என்ன வெளிப்பாடு அடங்கி இருக்கிறது, அந்த வார்த்தையில என்ன வேத சத்தியம் அடங்கி இருக்கிறது என்ற வெளிச்சம் இல்லாததுனால அவர்கள் எல்லாம் இருந்தாலும் ஒரு இருள வாழ்ந்தது போலதான் ஒரு வாழ்க்கை என்ன செய்கிறாங்க, வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்க. அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவர்ன்றத குறித்த அறிவு நமக்கு என்ன செய்யணும், தெரிந்தா மட்டும்தான். இப்ப நீங்க ரொம்ப பசியோடு இருக்கிறீங்கன்னு வைங்க, அப்ப உங்களுக்கு தெரிந்த ஒரு நபர் அங்க யாரோ ஒருத்தவங்க இருக்கிறாங்க, அவங்க அவங்கள்ட்ட நிறைய இருக்கு, அவங்கள்ட்ட போனா அவங்க வாங்கி கொடுப்பாங்க அப்படின்ற ஒரு அறிவு இருந்தா மட்டும்தான் நீங்க அவங்கள்ட்ட போய் தைரியமா என்ன செய்ய முடியும், நீங்க கேட்க முடியும். ஆனா அந்த அறிவு இல்லைன்னா நீங்க என்ன செய்வீங்க, என்னதான் எப்படிதான் இருப்பீங்க, அவங்க எவ்வளவு பெரிய ஆள் பக்கத்துல இருந்தா கூட உங்களுக்கு என்ன செய்யாது, அதை குறித்த அந்த அறிவும் வெளிப்பாடும் இல்லாததுனால நீங்க அப்படிதான் என்ன செய்ய வேண்டியிருக்கும், இருக்க வேண்டியிருக்கும் இல்லையா? அப்ப இந்த வார்த்தையை குறித்த அறிவு, அந்த சின்ன தீர்க்கதரிசன புஸ்தகத்துல கூட ஆண்டவர் வேதனைப்படுறாரு பாருங்க, என் ஜனங்கள் அறிவில்லாமையால் சங்காரமாகிறார்கள். அப்படின்னா அவங்க ஜெபிக்காதனால சங்காரமாகல, அவங்க உபவாசிக்காதனால சங்காரமாகல, வேதத்தை வாசிக்காதனால சங்காரமாகல. எதனால அவங்க அழிந்து போகிறாங்க? சங்காரம்னா அந்த மூல மொழிபெயர்ப்புல சொல்லப்பட்டிருக்கு, என் ஜனங்கள் எதினால் அழிந்து போகிறாங்க, ஏன் மடிந்து போகிறாங்கன்னா அறிவு இல்லாதனால. என்ன அறிவு இல்லாதனால? தேவன் யார், அவர் எனக்காக வைத்திருக்கிற திட்டம் என்ன, அவர் எப்படிப்பட்டவர் என்ற அறிவு வெளிப்பாடு இல்லாததுனால ஜனங்கள் என்ன செய்யறாங்கன்னா சங்காரமாகிறார்கள் என்று என்ன செய்கிறது, வேதம் சொல்லுகிறது. அல்லேலூயா. நம்ம யோவான் 8வது அதிகாரத்துல கூட நம்ம வாசிக்கிற 8:32 கூட நம்ம அடிக்கடி வாசிக்கிற ஒரு வேத பகுதி சொல்லுது பாருங்க. வேதம் சொல்லுது தெளிவாக, யோவான் 8வது அதிகாரம் அதனுடைய 32வது வசனம். யோவான் 8:32 வேதம் சொல்லுது பாருங்க, ஜனங்கள் அவரை குறித்து, யோவான் 8வது அதிகாரம் 32வது வசனம். ஓகே, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். எல்லாம் சொல்லுங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை என்ன செய்யும், விடுதலையாக்கும். இப்ப நல்லா புரியுதா? நீங்க நல்லா புரிஞ்சு கொள்ளுங்க, சத்தியம் இருப்பதனால விடுதலை ஆகிறது இல்லை. புரியுதா? சத்தியம் விடுதலையாக்குன்னு சொல்லல, சத்தியத்தை குறித்த அறிவு தான் விடுதலையாக்குது. அல்லேலூயா. இது ரொம்ப முக்கியம். நிறைய பேர் எப்பயும் பைபிள் கைமாவே அலைவாங்க, ஆனா பாத்தீங்கன்னா ஒரு தோல்வி நிறைந்த வாழ்க்கையில, தோல்வியான வாழ்க்கை வாழ்ந்துருப்பாங்க. எப்பயும் வாசிப்பாங்க, ஆனா வாழ்க்கையில ஒரு ஜெயம் இருக்காது, பலவீனமா இருப்பாங்க, பாடுகளை சந்திப்பாங்க. ஒரு வெற்றியுள்ள வாழ்க்கை என்ன செய்யாது அவங்களுக்கு இருக்காது. காரணம் என்னன்னா, அவங்கள்ட்ட வசனம் இருக்கு, ஆனா வசனத்தை குறித்த, அதாவது சத்தியம் இருக்கிறது, சத்தியத்தை குறித்த அறிவு தான் ஜனங்களை விடுதலையாக்கும். வேதம் சொல்லுது பாருங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், நீங்கள் அறிந்து கொண்ட அந்த சத்தியம் தான் உங்களை விடுதலையாக்கும். அப்படின்னா புரியுதா? அதாவது தேவன் என்னை ஆசீர்வதிக்கிற தேவன் என்ற ஒரு வெளிப்பாடு, சத்தியம் உங்களுக்குள்ள அந்த அறிவு வந்தா மட்டும்தான் தேவன்கிட்ட நீங்க தைரியமா என்ன செய்ய ஆரம்பிப்பீங்க, நீங்க கேட்கவே ஆரம்பிப்பீங்க. ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, என்னை உயர்த்துங்க, என்னை பழுக பண்ணுங்க, என்னை பெருக பண்ணுங்க, என்னை உயர்த்துங்க, எனக்கு நன்மையை செய்யுங்க. எப்ப கேட்பீங்கன்னா அந்த அறிவு உங்களுக்குள்ள வந்தா மட்டும்தான் நீங்க என்ன செய்வீங்க, நீங்க தைரியமாய் ஜெபிக்க கூட ஆண்டவர் என்ன செய்வீங்க, போவீங்க. அல்லேலூயா. அப்போ சத்தியத்தை குறித்த இந்த அறிவும் வெளிப்பாடும் ரொம்ப முக்கியமான ஒன்றாக என்ன செய்கிறது, இருக்கிறது. தேவன் யார் என்பதை நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். நிறைய நேரங்கள்ல
அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அவங்க இப்படி எனக்கு கற்றுக் கொடுத்தாங்க, நான் வளர்ந்து வந்த பின்னணியே இதுதான் சொல்லி நம்ம என்ன பண்றோம்னா, நம்ம காதுகளை என்ன செஞ்சிடறோம், செவியை நம்ம அடைச்சு போட்டுறோம். ஆனா உண்மையா ஒரு தேவ பிள்ளை என்ன செய்யணும்னா, சத்தியத்தை உட்கார்ந்து ஆராய்ந்து பார்க்கணும். இதை குறித்து கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது. ஏன்னா நிறைய நேரங்கள் பாருங்களேன், ஆவிக்குரிய சபைகள்ல கூட ஆசீர்வாதங்களை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை தவறாக சில நேரம் என்ன செஞ்சிடறாங்க, கற்றுக் கொடுத்துறாங்க. உனக்கு ஒண்ணுமே இருக்கக்கூடாது, உனக்கு ஒண்ணுமே இந்த பூமியில உனக்கு ஒண்ணுமே நீ வச்சுக்கொள்ள கூடாது அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க, பேசுவாங்க. ஆனா பேசுறவங்களை பார்த்தீங்கன்னா ரொம்ப என்ன செஞ்சிருப்பாங்க, நல்ல ஆசீர்வாதமா இருப்பாங்க. ஆனா அவங்க பேசுறது என்னதான் இருக்கும். நான் ரொம்ப வேதனைப்பட்டிருக்கேன் அதெல்லாம் பார்த்து. ஏன்னா நிறைய நேரங்கள் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கைக்கும் அவங்க பண்ற பிரசங்கத்துக்கும் சம்பந்தமே என்ன செய்யாது, சம்பந்தமே இருக்காது. அவங்க வீட்டுல நல்ல பயங்கரமா எல்லாமே நிரம்பி வழிநீர ஒரு ஆசீர்வாதத்தில் அவங்க வாழ்வாங்க. ஆனா ஜனங்களுக்கு எதை போதிப்பாங்கன்னா, அதெல்லாம் உனக்கு இந்த உலகத்துல ஒண்ணுமே என்ன செய்யக்கூடாது. ரொம்ப பரிதாபமான ஒரு நிலைமை. ஆமே இல்ல, தேவன் அதை குறித்து என்ன சொல்லுகிறாருன்னு நம்ம உட்கார்ந்து என்ன செய்யணும், நம்ம ஆராய்ந்து பார்க்கணும். கர்த்தருடைய வார்த்தை நம்ம எடுத்து என்ன செய்யணும். ஆண்டவரே, நான் சொல்றேன் பாருங்க, பரிசுத்த ஆவியானவர் ஆமென் கற்றுத்தருகிற ஆவியானவர். அல்லேலூயா. நம்ம வேதம் சொல்லுது, நீங்கள் அவராலே பெற்ற அபிஷேகம் உங்களில் தங்கி இருக்கிறது, அது சகலவற்றையும் உங்களுக்கு என்ன செய்யுமா, போதிக்கும். ஆண்டவரே என்ன சொல்றாரு, நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியை உனக்கு என்ன செய்வேன், நான் காட்டுவேன், உண்மையில் என் கண்ணை வைத்து நான் உனக்கு ஆலோசனை சொல்வேன்னு சொல்லியிருக்கிறார். அல்லேலூயா. சும்மா கண்ணை மூடிட்டு அவங்க சொல்றாங்க, இவங்க சொல்றாங்க, அப்படி சொல்றாங்க, இப்படி சொல்றாங்கன்ட்டு என்ன செய்யக்கூடாது, எதையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, தள்ளி ஒதுக்கிடக்கூடாது. அப்படி ஒதுக்கினதுனால நிறைய உண்மையான கிறிஸ்தவர்கள், நான் ரொம்ப வேதனையோட சொல்றேன் இதை, நிறைய உண்மையான கிறிஸ்தவர்கள், தேவனுக்காக பெரிய காரியங்களை சாதிக்க வேண்டிய நிறைய கிறிஸ்தவர்கள் பரிதாபமான நிலையில அவருடைய வாழ்க்கையை முடிக்க வேண்டியதற்கான ஒரு சூழ்நிலை வந்ததற்கான காரணம் என்னன்னா, அவங்க சத்தியத்தை என்ன செய்யாம அறியாம போயிட்டாங்க. அல்லேலூயா. தேவன் நமக்கு அற்புதமான சத்தியங்களை நமக்காக என்ன செஞ்சிருக்கிறார், தந்திருக்கிறார். நம்ம கற்றுக்கொள்ள ஆவலா இருக்கணும். ஆண்டவரே, என் கூட பேசுங்க ஆண்டவரே, என்னோட நீங்க இடைப்படுங்க ஆண்டவரே, எனக்கு நீங்க சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே, நான் எப்படி ஜெபிக்கணும்னு எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, நான் எதை உங்ககிட்ட கேட்கணும் எனக்கு சொல்லிக் கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்கும்போது ஆண்டவர் எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்யறாராம், நமக்கு கற்றுக் கொடுக்கிறார். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் நல்ல ஆலோசகர். அல்லேலூயா. தேவன் எல்லாவற்றையும் நமக்கு என்ன செய்கிறவர், கற்றுத் தருகிறவர், நமக்கு போதித்து என்ன செய்கிறவர், நடத்துகிறவர். அவர்கிட்ட தைரியமா போய் என்ன செய்யலாம், கேட்கலாம். அவர்கிட்ட போற ஒருத்தனையும் அவர் என்ன செய்யறது இல்லை. அவன் சொல்லி தர மாட்டேன் யாராவது சொன்னாரா, இல்ல இல்ல, நீ கற்றுக்கொள்வதற்கு எவ்வளோ வழிகளை கர்த்தர் என்ன செஞ்சிருக்கிறாரு, ஆயத்தமாய் நமக்காக வைத்திருக்கிறார். அல்லேலூயா. சோ அப்ப தேவனை குறித்த அறிவு நமக்கு ரொம்ப முக்கியம். ஆமென். அப்ப தேவன் யார் என்பதை அறிந்து கொண்டாதான் அவர் தருகிற நன்மைகளை குறித்த அறிவு நமக்கு என்ன செய்யும், உண்டாக ஆரம்பிக்கும். இப்ப தேவன் குறித்த அறிவே இல்லைன்னா அவர்கிட்ட என்ன இருக்கு நமக்கு என்ன செய்ய முடியும், நமக்கு கண்டுபிடிக்க முடியும், ஒண்ணுமே தெரியாது. அதனாலதான் பலர் என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே அவங்க கேட்டதுல, ஏற்கனவே அவங்க படிச்சதை வச்சுக்கிட்டு, ஏற்கனவே யாரோ சொல்லி கொடுத்ததை வச்சுட்டு என்ன செய்யறாங்கன்னா, தேவனுடைய நன்மைகளை, தேவனுடைய ஆசீர்வாதங்களை, தேவன் தருகிற இலவசமான அந்த மீட்பை எல்லாவற்றையும் என்ன செய்யறாங்கன்னா அவங்க அப்படியே வெறுக்கிறாங்க. இல்ல இல்ல, தேவன் நமக்காக வச்சிருக்கிறத நம்ம அனுபவிக்கணும். அல்லேலூயா. ஒவ்வொரு ஒரு 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 பெற்றோர் தன்னுடைய பிள்ளைக்கு பொக்கிஷங்கள் என்ன செய்யறாங்க, வைத்துட்டு போறாங்க. நன்மைக்காக தானே வைக்கிறாங்க. அல்லேலூயா. ஆமா, என் தகப்பன் எனக்காக நல்ல காரியங்களை எனக்காக ஆயத்தப்படுத்தி வைத்திருக்கிறார்னா அது அவரை காட்டில ஒரு பெரிய காரியத்தை செய்வதற்காக. அல்லேலூயா. எப்பயுமே வேதத்தை வாசிக்கும் போது இந்த தாவீது சாலமோனுடைய அந்த ஒரு வேத பகுதி எனக்கு ரொம்ப பிடிக்கும் பாருங்க. அதாவது தாவீது கர்த்தருக்காக ஒரு பெரிய ஆலயத்தை கட்டணும்னு சொல்லி என்ன செய்யறாரு, விருப்பப்படுறாரு. ஒரு வாஞ்சை அவருடைய இருதயத்துக்குள்ள என்ன செய்யுது, உண்டாகுது. எப்படியாவது நான் என்ன செய்யணும், ஆண்டவருக்காக ஒரு ஆலயத்தை என்ன செய்யணும், கட்டணும். ஆண்டவருடைய ஆலயம் கூடாரங்களுக்குள்ள என்ன செய்யுது, திரைகளுக்குள்ள மறைந்து கர்த்தர் வாசம் பண்றாரே அப்படின்னு அவனுக்குள்ள என்னது, ஒரு பயங்கரமான ஒரு ஏக்கம், ஒரு வாஞ்சை, ஒரு நல்ல வாஞ்சை பாருங்க. அதுக்காக அவன் பிரயாசப்படும் போது தீர்க்கதரிசிட்ட போய் அவன் சொல்றான், அந்த மாதிரி கர்த்தருடைய ஆலயம் எப்படி கூட இதுக்குள்ள இருக்குது, கூடாரத்துக்குள்ள திரைச்சீலைக்குள்ள என்ன செய்கிறது இருக்குது. ஆனா நான் எப்படி இருக்கிறேன், நான் ஏதோ அரண்மனையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறேன். ஆனா கர்த்தருடைய ஆலயம், கர்த்தர் எங்க வாசம் பண்றாரு அப்படின்னு ஆண்டவர் நாத்தான் தீர்க்கதரிசிட்ட என்ன செய்வாரு, பேசுவார். என்ன பேசுவார்னா, உன் இருதயத்தில் இருக்கிற அந்த நினைவுகளை நான் அறிஞ்சிருக்கிறேன். நீ ஆண்டவருக்காக ஆலயத்தை கட்ட வேணும்னு நீ பிரயாசப்பட ரொம்ப நல்லதுதான். ஆனாலும் உன்னுடைய கைகள் என்ன இருக்கு, ரத்த கரை படிந்திருக்கு, நீ மிகுதியான ரத்தத்தை சிந்தி இருக்கிற. அதனால நீ அந்த ஆலயத்தை என்ன செய்ய மாட்ட, நீ கட்ட மாட்ட. ஆனா உன் கற்ப பிறப்பாகி உன்னுடைய குமாரன் எழும்பி என்ன செய்வான், ஆலயத்தை கட்டுவான். இப்ப ஒரு தரிசனம் என்ன செஞ்சிருச்சு,
தகப்பனுக்கு உண்டாயிருச்சு. ஆண்டவர் சொல்லிட்டாரு, உன் குமாரன் எழும்பி ஆலயத்தை என்ன செய்வான், கெட்டுவான்னு. ஆண்டவர் அந்த தரிசனத்தை அவனுக்கு கொடுத்ததுனால பாருங்க, தாவீது எவ்வளவு ஞானம் உள்ளவரா ஆலயத்திற்கு தேவையான சகலவற்றையும் சம்பாதித்து வைக்கிறாரு. அல்லேலூயா. அதாங்க ஒரு தேவ மனுஷனுடைய குணம். அல்லேலூயா. எனக்கு ஆண்டவர், எனக்கு அந்த பாக்கியத்தை ஆண்டவர் கொடுக்கல, ஆனா என்னுடைய சந்ததி, என்னுடைய பிள்ளைகள், என்னுடைய தலைமுறை எழும்பி ஆண்டவருக்காக என்ன செய்யணும், இந்த ஊழியத்தை செய்யணும், இந்த காரியத்தை செய்யணும்ன்ற ஒரு தரிசனத்தை நீங்க பெற்றுக்கொண்டீங்கன்னா நீங்க தேவன்கிட்ட அதிக நன்மைகளை பெற்று நீங்க அதற்கான ஆயத்தங்களை என்ன செய்யணும், நம்ம செய்து வைக்கணும். அதுதான் ஒரு சரியான தேவ மனிதனுடைய அடையாளம். அல்லேலூயா. ஆண்டவர் அந்த தாவீதுக்கு அந்த ஞானத்தை கொடுத்ததுனால தாவீது பாருங்க, தங்கத்தெல்லாம் ஏராளமா என்ன செய்கிறாரு, சேர்த்து வைக்கிறாரு. வெள்ளிக்கெல்லாம் கணக்கே இல்லை, வெண்கலத்துக்கு கணக்கே இல்லை. என்ன பண்றாரு, அப்படி ஏராளமா என்ன செய்யறாரு, சவதரித்து சேர்த்து வச்சுட்டு சாலமோன்ட்ட கடைசி சொல்றாரு, நான் ஏராளமா என்ன செஞ்சிருக்கேன், நீ ஆலயத்தை மட்டும் கட்டினா போதும், உனக்காக நான் எல்லாவற்றையும் ஆயத்த பண்ணி வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. இது தாவீது சாலமோனை குறித்த ஒரு பெரிய ஒரு 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 வேத பகுதியாக இருந்தாலும் உண்மையா நான் இதை அப்படி பார்க்கிறேன்னா, தேவன் நான் செய்யும்படியான ஏதோ ஒரு பெரிய காரியத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, எனக்கு முன்பாக வச்சுட்டு போயிட்டு நான் அதை செய்யணும். அவரால் இப்ப செய்ய முடியாது. இப்ப நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா, ஆலயங்களை கட்டணும், ஊழியத்தை விரிவுபடுத்தணும், சுவிசேஷத்தை எல்லா இடங்களுக்கும் நம்ம அறிவிக்கணும். இது இன்னைக்கு ஆண்டவர் என்ன செய்ய முடியாது. இயேசு கிறிஸ்து இன்னைக்கு இந்த இதை செய்ய முடியுமா, செய்யவே முடியாது. கர்த்தர் என்ன பண்றாருன்னா, நம்ம அதை செய்யணும்னு சொல்லி ஏராளமான நன்மைகளை நமக்காக ஆயத்தப்படுத்தி வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இப்ப நம்ம என்ன செய்யணும், அதை எடுத்து விசுவாசித்து கர்த்தரிருந்து, கர்த்தர் ஏற்கனவே வச்சிருக்கிறாரு, அந்த நன்மைகளை எடுத்து நம்ம ஊழியத்தை என்ன செய்ய ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் ஆண்டவரே, எனக்கு ஒண்ணுமே வேண்டாம் ஆண்டவரே, ஆலயத்தையும் கட்ட முடியாது, உன்னையும் கட்ட முடியாது. இப்ப சாலமோன் மட்டும், ஆண்டவரே எனக்கு ஒண்ணும் வேண்டாம் ஆண்டவரே, அதெல்லாம் எனக்கு ஒண்ணுமே தேவையில்லை, தங்கம் வெள்ளி பொண்ணு எல்லாம் எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு உட்கார்ந்து இருந்தாருன்னா, அவர் அப்படிப்பட்டதான ஒரு மகிமையான ஆலயத்தை கர்த்தருக்காக என்ன செய்ய முடியாது, கட்டி இருக்க முடியாது. தேவன் வைத்த நன்மைகளை அவர் எடுத்து என்ன செய்கிறாரு, உபயோகப்படுத்துகிறார். அல்லேலூயா. வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்ம செய்ய வேண்டியது என்னன்னா, தேவன் எனக்காக ஒரு பெரிய நோக்கத்தை, ஒரு பெரிய திட்டத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு, வைத்துட்டு போயிருக்காரு. அதை செய்யும்படிக்கான ஆற்றலையும் நன்மைகளையும் அவர் எனக்கு தருகிறவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம்ம உழைப்பினால் அல்ல, நம்முடைய பிரயாசத்தினால் அல்ல, நம்ம முயற்சினால் அல்ல. எஸ், நம்ம அப்கோர்ஸ் நம்ம என்ன பண்றோம், நம்ம பிரயாசப்படுகிறோம், முயற்சி பண்ணுகிறோம். இது எல்லாவற்றிற்கு மேல கர்த்தருடைய ஒரு ஆசீர்வாதம் அதுல வெளிப்படும்படியாய் நம்ம எதிர்பார்க்க வேண்டும். அல்லேலூயா. அப்ப தேவனுடைய ஆசீர்வாதத்தை குறித்து நம்ம அறிந்து கொள்வதற்கு தேவன் எப்படிப்பட்டவர் என்ற ஒரு வெளிப்பாடு நமக்குள்ள என்ன செய்யணும், உண்டாகணும். பக்கத்துல பாசுங்க, தேவனை நீங்க ஒரு ஆசீர்வதிக்கிறவரா நீங்க பார்க்கலன்னா நீங்க தேவன்கிட்ட இருந்து எந்த ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே முடியாது. ஏன்னா நிறைய தேவ ஜனங்களுக்கு இன்னைக்கு தேவனை குறித்த ஒரு தவறான மனப்பான்மை என்ன செய்கிறது, இருக்கிறது. அவர் எல்லாத்தையும் வாங்கிடுவாரு, அவருக்கு நல்லா இருந்தா என்ன செய்யாது. இப்ப சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா வெளியெல்லாம் போகும்போது நல்ல அழகான வஸ்திரங்கள்லாம் என்ன செய்வாங்க, போட்டு போவாங்க. ஆனா சபைக்கு வரும்போது மட்டும் பார்த்தீங்கன்னா ரொம்ப பாவமா பரிதாபமான நிலைமை என்ன செய்வாங்க, வருவாங்க. அப்ப நான் கூட பல நேரம் யோசிக்கிறது உண்டு. அதாவது வெளியெல்லாம் போகும்போது பலர் பார்த்து என்ன செய்யணும்னு நினைக்கிறாங்க, நல்ல ஒரு வஸ்திரம் போட்டுக்கணும்னு சொல்லணும்னு நம்ம நினைக்கிறாங்க. ஆனா ஆலயத்துக்கு வரும்போது பாருங்க ரொம்ப பாவமா வர்றாங்க. அப்படின்னா என்ன சொல்ல வராங்க, என் மக பாரு எவ்வளவு தாழ்மையா, எவ்வளவு ஏழ்மையான நிலைமையில வருது பாரு அப்படின்றது அவருக்கு ஒரு பெரிய சந்தோஷமா இருக்கும்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமா இல்லவே இல்லை. உங்களுடைய ஆசீர்வாதத்தை கண்டு பொறாமைப்படுகிற ஒரு தேவன் அல்லங்க அவரு. அல்லேலூயா. உங்களுடைய உயர்வை பார்த்து வேதனைப்படுகிற ஒரு ஆண்டவர் அல்ல. மனுஷன் தான் அப்படி வேதனைப்படுவான். இன்னொன்னு சொல்றேன், நம்ம உலக பிரகாரமாய் நமக்கு இருக்கிற பெற்றோர் கூட நம்முடைய ஆசீர்வாதங்களை கண்டு அவங்க அகமகிழ தான் செய்யறாங்க, அவங்க சந்தோஷம் தான் படுறாங்க. உங்க பிள்ளைங்க, உங்களுக்கு எல்லா பிள்ளைகள் இருக்கு, நீங்க உங்க பிள்ளைங்க நல்ல ஒரு வஸ்திரத்தை போட்டு நல்ல ஒரு பாட்டு பாடி நல்லா ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ்றதை நீங்க பார்க்கும்போது எத்தனை பேருங்க நீங்க உங்களுக்கு வயிறு எரியுது அப்படின்னா நீங்க நல்ல பெற்றோரே கிடையாது. ஆமா தானே? நம்ம என்ன பண்றோம்னா நம்ம பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை கண்டு நம்ம சந்தோஷப்படுறோம். நம்மளே இப்படி சந்தோஷப்படுறோம்னா நம்மை உண்டாக்கின தேவன், நம்மை ரட்சித்த தேவன், நம்மை அழைத்த தேவன் நம்முடைய உயர்வுகளை கண்டு அவர் பெருமிதம் கொண்டார். என் பிள்ளை, நான் ரட்சித்த என் பிள்ளை, நான் ரத்த சிந்தனை, என் மக அப்படின்னு சொல்லி அவர் என்ன செய்யறாருன்னா அவர் அகமகிழ்கிறாரு, அவர் சந்தோஷப்பட்டாரு. அப்படிப்பட்ட ஒரு தேவனை தான் நீங்களும் நானும் ஆராதிக்கிறோம். அல்லேலூயா.
இந்த வெளிப்பாடு நமக்குள்ள என்ன செய்யணும்? உண்டாகணும். வேதத்துல நீங்க பார்த்தீங்கன்னா ஆதியாகமம் முதல் அதிகாரத்திலிருந்தே, அதாவது ஆதியாகமம் முதல் அதிகாரமும் அந்த முதல் 2-3 அதிகாரங்கள் தான் தேவனுடைய உண்மையான சுபாவம் எப்படிப்பட்டதுன்றதை என்ன செய்கிறது? வெளிப்படுது. அவர் பல வேத பகுதிகளில் தன்னை வெளிப்படுத்தி இருந்தாலும் முதல் வேத பகுதி, அந்த முதல் பகுதி ரொம்ப முக்கியமான ஒன்றாக என்ன செய்கிறது? இருக்கிறது. நீங்க ஒரு வசனத்தை வாசித்து நம்ம அந்த ஆதியாகமத்துக்குள்ள போவோம். என்னாகமம் அதனுடைய 24வது அதிகாரம், என்னாகமம் 24வது அதிகாரம் அதனுடைய முதல் வசனம் இவ்வாறு சொல்லுது பாருங்க. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம் என்று பிலேயாம் கண்டபோது. ஹல்லேலூயா. அற்புதமான ஒரு வார்த்தை பாருங்க. என்ன சொல்லுதுன்னா, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம்னு ஆண்டவர் என்ன சொல்றாரு? சொல்லுகிறார். அப்படின்னா தன்னை நேசிக்கிற, நம்மால் தெரிந்து கொள்ளப்பட்ட அந்த தேவனுடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பதான் கர்த்தர் என்ன செய்கிறாரு? விரும்புகிறார். ஆமென். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, உங்களை நீங்க சாபமான ஒரு வாழ்க்கையில வாழ்றத தேவன் விரும்பல. ஒருவேளை நீங்க விரும்பி அதை தெரிஞ்செடுத்திருக்கலாம். சிலர் என்ன பண்ணுவாங்க, ஐயோ அதெல்லாம் எனக்கு ஒண்ணு வேண்டாங்க அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்க? அது அவங்க விரும்பி தெரிஞ்செடுத்த ஒன்றாக இருக்கலாம். ஆனா தேவன், நல்லா புரிஞ்சுக்கோங்க, தேவன் ஒரு நாளும் நீங்க ஆசீர்வாத குறைவிலையோ தேவனுடைய நன்மையில ஒரு குறைவிலையோ வாழ்வதை தேவன் என்ன செய்யல? தேவன் விரும்பவில்லை. ஆமென். நீங்க ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கணும், நீங்க தேவனுடைய நன்மையை அனுபவிக்கணும், நீங்க தேவனுடைய செல்வங்களை அனுபவிக்கணும்னு சொல்லி அவர் விரும்புகிறார். ஆமென். நல்லா சொல்லுங்க, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியம். இன்னைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒரு ஆவிக்குரிய இஸ்ரவேலனாக இருக்கிறேன். நான் ஆபிரகாமின் பிள்ளையா இருக்கிறேன். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆமென். நான் ஒரு ஆபிரகாமின் சந்ததி. நான் விசுவாசத்தினால் வந்த ஆபிரகாமின் சந்ததி. அல்லேலூயா. அப்ப இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதையே தேவன் என்ன செய்கிறார்? விரும்புகிறார்னா, நான் ஆசீர்வதிக்கப்படுறதையும், நான் உயர்த்தப்படுகிறதையும், நான் தேவனுக்காக, ஆண்டவருக்காக பெரிய காரியத்துல செய்கிறதுல இன்னும் உன்னதமான நிலையை அடையணும்னு தேவன் விரும்புகிறார். அல்லேலூயா. அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. ஆமென். இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே தேவனுக்கு பிரியம். இதுதாங்க தேவனுடைய இருதயம். அவர் சொல்லிட்டா பாருங்க தெளிவா, இஸ்ரவேலை ஆசீர்வதிக்கிறதா என்னுடைய இருதயத்தின் விருப்பம். அதுதான் எனக்கு பிடிச்சிருக்கு, அவனை நான் ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு தான் கர்த்தர் என்ன செய்யறாரு? சொல்லுகிறார். அல்லேலூயா. சங்கீதம் 34:10 வாசிக்கிறோம், சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியாய் கிடக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லாம கொடுக்கிற தேவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஒரு நன்மையும். எல்லாம் இருக்குங்க, ஆனா அந்த உடம்புக்கு தான் அடிக்கடி பார்த்தீங்கன்னா ஒரு பலவீனங்க. எல்லாம் இருக்குங்க, நல்லா ஆரோக்கியமா இருக்கு, ஆனா அந்த கடன் தான் பாருங்க. இது தேவ சித்தமே இல்லைங்க. ஆமென். ஒரு நன்மையும் குறைவில்லாம உங்களுக்கு தருவதற்கு தான் தேவன் விரும்புகிறார். ஆபிரகாமை குறித்து நான் வரப்போ நாட்களில் நம்ம பேசுவோம். லேசா நீ டச் பண்றேன். ஆபிரகாமை தேவன் சகல காரியங்களிலும் ஆசீர்வதிச்சார் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. அல்லேலூயா. அதை குறித்து நம்ம தியானிப்போம். இப்ப பாத்தீங்கன்னா இஸ்ரவேல் ஆசீர்வதிக்க தான் ஆண்டவர் என்ன செஞ்சிருக்கு? ஆண்டவருக்கு பிரியம். எப்பயுமே நீங்க எப்பயுமே நீங்க இதை அறிக்கை செய்யணும். என்ன அறிக்கை செய்யணும்னா, நான் ஆசீர்வாதமா இருக்கிறத தான் என் ஆண்டவர் விரும்புகிறார். அல்லேலூயா. இந்த ஒரு வெளிப்பாடு உங்களுக்குள்ள உண்டாகணும், இந்த அறிவு உங்களுக்குள்ள உண்டாகணும். நாம் போய் ஒருத்தன்ட்ட கையேந்தி நிற்பதை தேவன் ஒரு நாள் விரும்பல. உங்க பிள்ளைகளே ஒரு ஆகாரத்துக்காக, ஒரு தேவைக்காக ஒருத்தவங்க வீட்டு வாசல்ல போய் நிக்கிறத நீங்க விரும்பல. ஆமென். அப்ப தேவன் தன்னுடைய பிள்ளைகள் ஒரு தேவைக்காக ஒருத்தன்ட்ட போய் நிற்கிறத ஒரு நாள் அவர் என்ன செய்ய மாட்டாரு? அவர் விரும்ப மாட்டாரு. ஒருவேளை நீங்க விரும்பி போய் வாங்கிருக்கலாம், தேவன் அதை விரும்புவது இல்லவே இல்லை. ஆமென். என்னை ஆசீர்வதிப்பது என் ஆண்டவருக்கு பிரியம். ஒவ்வொரு நாளும் நீங்க சொல்லணுங்க, என்னை ஆசீர்வதிக்கிறதுல ஆண்டவர் பிரியமா இருக்கிறாரு, என்னை ஆசீர்வதிக்கிறது தான் அவருக்கு பிடிச்ச காரியம் அப்படின்னு நீங்க என்ன செய்யணும்? நம்பணும், நீங்க அதை விசுவாசிக்கணும். அல்லேலூயா. திருப்புவோம் ஆதியாகமம் 1வது அதிகாரத்துக்கு. ஆதியாகமம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 22வது வசனத்துல பாத்தீங்கன்னா 1:22லயே தேவன் சகலவற்றையும் என்ன செய்கிறாரு? சிருஷ்டிக்கிறார். எல்லாத்தையும் உண்டாக்குறாரு. முதல் நாள், 2வது நாள், 3வது நாள், 4வது நாள் எல்லாத்தையும் என்ன செய்கிறாரு? சிருஷ்டித்து 22ஆம் வசனம் பாருங்க, தேவன் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பெருக கிடவது என்றும் சொன்னார். தேவன் என்ன பண்ணார்னா, எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு அவர் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. தேவன் எப்படிப்பட்டவர்னு பாக்குறேன், புரியுதா உங்களுக்கு? 1வது அதிகாரத்திலே இருக்கு. தேவன் எப்படிப்பட்டவர்னா எல்லாவற்றையும் சிருஷ்டிக்கிறாரு. யாருக்காக சிருஷ்டிக்கிறாரு? ஆதாம் ஏவாளுக்காக, மனிதனுக்காக எல்லாத்தையும் சிருஷ்டிக்கிறார். திரும்பி பாருங்க, ஒரு மனுஷன் ஒரு மனுஷிக்காக
இவ்வளவையும் திரளாய் கர்த்தர் என்ன பண்றாரு? சிருஷ்டித்துட்டு ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா அவைகளை ஆசீர்வதிக்கிறாரு. தேவன் இப்படிப்பட்டவன்னு பாத்தீங்களா? தேவன் நன்மையான காரியங்களை சிருஷ்டிச்சு அவைகளை எல்லாவற்றையும் கர்த்தர் என்ன செஞ்சாரு? ஆசீர்வதிச்சாரு. அவைகளை பெருகட்டும்னு சொன்னாரு. அல்லேலூயா. அதே 27வது வசனமும் பாருங்க. அடுத்து மனுஷனை சிருஷ்டிக்கிறாரு. 25ல நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா எல்லா காட்டு மிருகங்கள் எல்லாத்தையும் உண்டாக்குறாரு. 26ல தான் நமது சாயலாகவும் நமது ரூபத்தின்படியையும் மனுஷனை உண்டாக்குவோமாக, அவர்கள் சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் மிருக ஜீவன்களையும் பூமி அனைத்தையும் பூமியின் மேல் ஊறும் சகல பிராணிகளையும் ஆளக்கடவர்கள் என்றார். தேவன் தம்முடைய சாயலாக மனுஷனை சிருஷ்டித்தார். அவனை தேவ சாயலாகவே சிருஷ்டித்தார். ஆணும் பெண்ணுமாக அவர்களை சிருஷ்டித்தார். பின்பு தேவன் அவர்கள் நோக்கி, நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்பி அதை கீழ்ப்படுத்தி சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று சொல்லி தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பாத்தீங்களா? தேவனுடைய சுபாவம் வெளிப்படுறதுல தேவன் என்ன செய்யறாரு? எல்லாத்தையும் உண்டாக்குனார். ஃபர்ஸ்ட் அதை ஆசீர்வதிக்கிறாரு. அடுத்து இவைகளை எல்லாவற்றிற்கும் மேன்மையாக மனுஷனை விசேஷமானவனாக சிருஷ்டித்துட்டு மனுஷன் ஆண்டவர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. நீங்க பழுகி பெருகி என்ன செய்யுங்க? பூமியை நிரப்பி அதை என்ன செய்யுங்க? கீழ்ப்படுத்துங்க, அதை ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லி என்ன செய்கிறாரு? ஆமென். அவனை ஆசீர்வதிக்கிறார். இதுதான் மனிதனை தேவன் உண்டாக்கினதற்கான நோக்கம். ஹல்லேலூயா. ஒரு மனுஷன் ஆண்டவர் ஏன் சிருஷ்டித்தார்னா இந்த வசனத்துல தான் என்னது? நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்க, அதை கீழ்ப்படுத்துங்க, சமுத்திரத்தின் மச்சங்களையும் ஆகாயத்து பறவைகளையும் பூமியின் மேல் நடமாடுகிற சகல ஜீவ சந்துக்களையும் ஆண்டு கொள்ளுங்கன்னு சொல்லி என்ன செய்யறாரு? அவர்களை ஆசீர்வதிக்கிறார். ஹல்லேலூயா. மனுஷன் கர்த்தர் என்ன செய்யறாரு? ஆசீர்வதிக்கிறாரு. ஹல்லேலூயா. 5வது வசனம் 5வது அதிகாரம் 1-2 கூட சொல்லுது பாருங்க. தேவன் மனுஷனை சிருஷ்டித்த நாளிலே அவனை தேவ சாயலாக உண்டாக்கினார். அவர்களை ஆணும் பெண்ணுமாக சிருஷ்டித்து அவர்களை ஆசீர்வதித்து. ஹல்லேலூயா. தேவன் ஆசீர்வதிக்கிறவர். ஆமென். முதல் அதிகாரத்திலே இருக்கு. இன்னும் ஒவ்வொரு அதிகாரத்தையும் நீங்க பாத்தீங்கன்னா கர்த்தர் ஆசீர்வாதம் வச்சிருக்கிறாரு. தேவன் ஆமென். அவர் நான் தரமாட்டேன்னு சொல்லல. அவர் பிடுங்கி கொள்ளுகிற தேவன் அல்ல. அவர் தாராளமாய் மனுஷனுக்கு கொடுக்கிற தேவன். ஹல்லேலூயா. மனுஷனுக்கு தாராளமாய் அள்ளி தருகிற ஒரு தேவன். அவர் ஆசீர்வதிக்கிற தேவன். பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, தேவன் ஆசீர்வதிக்கிறவர். ஹல்லேலூயா. தேவன் நன்மைகளை மனுஷனுக்கு அளவில்லாமல் தருகிறவர். அப்படியே நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா பாவம் உலகத்துல உண்டாகிறது. பாவம் தான் மனுஷனுக்கு சாபத்தை என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. அல்லேலூயா. பாவத்தின் விளைவுதான் சாபம். பாவத்தின் விளைவுதான் தரித்திரம். பாவத்தின் விளைவுதான் வேர்வை. பாவத்தின் விளைவுதான் முள்ளு. பாவத்தின் விளைவுதான் கஷ்டப்பட்டு உழைப்பது. தேவன் அதை அவனுக்காக என்ன செய்யல? தேவன் மனுஷனை ஒரு நாளும் அவனை உண்டாக்கும் போது நீ கஷ்டத்துல வாழணும்ன்ற அவனுக்கு ஒரு இதை கொடுக்கவே கிடையாது. பாவம் தான் எல்லா சாபத்திற்கும் காரணமா என்ன செய்தது? மாறினது. ஆனா சிலுவையின் மரணத்தின் மூலமாக ஆண்டவர் அந்த சாபத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு? ஆசீர்வாதமாய் மாற்றி இருக்கிறார். அல்லேலூயா. அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் ஆதியாகமம் அந்த 3வது அதிகாரத்தில் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நிலமானது உனக்கு முள்ளை என்ன செய்யும்? கொடுக்கும். ஆண்டவர் என்ன செஞ்சாரு? சபித்தாரு. அந்த பாவத்தின் விளைவாக பூமி சபிக்கப்பட்டது. பூமி உனக்கு முள்ள என்ன செய்யும்? கொடுக்கும்னாரு. அதே அந்த முள்ளை தான் கல்வாரி சிலுவையில் ஆண்டவர் உங்களுக்காகவும் எனக்காகவும் சுமந்து இந்த பூமியை ஆசீர்வாதமாக மாற்றினார். அல்லேலூயா. அந்த சாபத்தை அவர் சிலுவையில் என்ன செஞ்சாரு? எனக்காக சுமந்தாரு. நான் அதை விசுவாசிக்கும் போது, அதனால நான் சொல்றேன் என்னன்னா, ஒரு ரட்சிக்கப்பட்ட தேவ பிள்ளை, இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட ஒரு தேவ பிள்ளை ஆதாமுடைய அந்த சாபத்தில் வாழ வேண்டிய அவசியம் இல்லை. பாவத்தின் விளைவாக விழுந்து போன மனுஷனுக்கு கொடுக்கப்பட்ட அந்த சாபத்துல நீங்களும் நானும் வாழ வேண்டிய அவசியமே கிடையாது. ஏனென்றால் பூமியின் மேல் சொல்லப்பட்ட எல்லா சாபங்களையும், பாவத்தின் விளைவாக மனிதன் இந்த பூமிக்கு கொண்டு வந்த எல்லா சாபத்தையும் தேவன் தன்னுடைய சிலுவையின் மரணத்தின் மூலமாக ஆமென் அதை ஆசீர்வாதமாக மாற்றி இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இந்த பூமியின் மேல சொல்லப்பட்ட எல்லா சாபங்களையும், இந்த பூமிக்கு ஆதாம் கொண்டு வந்த சாபத்தை என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஆசீர்வாதமாய் மாற்றினார். ஹல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, ஆதாமின் சாபத்துல நீங்க வாழ வேண்டிய அவசியம் இல்லை. ஆமென். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்திருக்கிறார். ஹல்லேலூயா.
அடுத்து அப்படியே நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா நோவாவை கர்த்தர் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். 9வது அதிகாரம் பாருங்க. பின்பு தேவன் நோவாவையும் அவன் குமாரரையும் ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி பூமியை நிரப்புங்கன்னு சொல்றாரு. ஹல்லேலூயா. அடுத்து ஆதியாகமத்துல, ஆமா நீங்க தான் கொஞ்சம் இன்னைக்கு தியானிக்க போறோம். ஆதியாகமம் 12வது அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா கர்த்தர் ஆபிரகாமை என்ன செய்கிறாரு? வாக்குத்தத்தம் பண்ணி அழைக்கிறாரு, பேர் சொல்லி அழைக்கிறார். ரொம்ப முக்கியமான ஒரு காரியத்தை இந்த இடத்துல நம்ம தியானிக்க போறோம். என்னன்னா, தேவன் ஒரு மனிதனை தேவன் என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறவர். அதுல எந்த ஒரு மாற்றமுமே இல்ல. கர்த்தர் ஆபிரகாமை அழைக்கிறார் பாருங்க. ஆபிரகாமை குறித்து நம்ம வரப்போகிற நாட்கள் நம்ம தியானிப்போம். ஆபிரகாமை கர்த்தர் ஆசீர்வதிப்பதற்கு அவன்கிட்ட என்னத்தை பார்த்தாரு, என்ன அவர் எப்படிப்பட்டவராய் வாழ்ந்தார்ன்றதை குறித்து நம்ம தியானிப்போம். இங்க பாத்தீங்கன்னா ஆபிரகாமை கர்த்தர் என்ன செய்யறாருன்னா, அவன் இனத்தையும் அவன் தேசத்தையும் விட்டு புறப்பட்டு வா, நான் உனக்கு காண்பிக்கும் தேசத்துக்கு போன என்ன செய்யறாரு? கர்த்தர் அவனை அழைக்கிறாரு. அவனை அழைச்சிட்டு அவன் சாதாரணமானவனா என்ன செய்யல, அவனை விடவே இல்லைங்க. ஆண்டவர் அவனை திரளா என்ன செய்கிறாரு? ஆசீர்வதிக்கிறார். அடுத்த அதிகாரம்லாம் நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா ஆபிரகாம கர்த்தர் எப்படி சீமானா என்ன செஞ்சாராம்? சீமானா வச்சிருந்தாருன்னு வேதம் என்ன செய்கிறது? சொல்லுகிறது. விசேஷமாய் ஆதியாகமம் அதனுடைய 24வது அதிகாரத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா 24:1 ஆபிரகாம் வயது சென்று முதிர்ந்தவனானான், கர்த்தர் ஆபிரகாமை சகல காரியங்களிலும் ஆசீர்வதித்து வந்தார். ஹல்லேலூயா. ஆண்டவர் எப்படி ஆசீர்வதிச்சிருக்கிறார் அவனை? ஆபிரகாம கர்த்தர் சகல காரியங்களிலும், அப்படின்னா ஒண்ணு கூட மிஸ் ஆகல அவனுடைய வாழ்க்கையில. அவனுடைய குடும்ப வாழ்க்கையா இருக்கட்டும், அவனுடைய சரீர ஆரோக்கியமா இருக்கட்டும், அவனுடைய நன்மையான வாழ்க்கையா இருக்கட்டும், சுதந்திரிக்கிற வாழ்க்கையா இருக்கட்டும், சமாதானமா இருக்கட்டும், சந்தோஷமா இருக்கட்டும், சகல காரியத்திலும். அல்லேலூயா. அதுதான் பரிபூர்ணமான ஆசீர்வாதம். ஆமென். எல்லாவற்றிலும் தேவனுடைய ஆசீர்வாதம். ஆமென். அதை தேவன் தருகிறாரு. நம்ம முயற்சினால அதை பெற்றுக்கொள்றது இல்ல, நம்ம அதை கடின உழைப்பினால் அதை சம்பாதிக்கிறது இல்ல, தேவன் நம்மை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா. ஆசீர்வாதம்னா என்னன்னு நம்ம வரப்போ நாட்களை நம்ம தியானிப்போம். இப்ப தேவன் ஆசீர்வதிக்கிறவன்ற ஒரு வெளிப்பாடு உங்களுக்குள்ள என்ன செய்யணும்? உண்டாகட்டும். ஒரு ஃபவுண்டேஷன் உங்களுக்குள்ள போடுற ஒரு அடித்தளத்தை இந்த ஆரம்ப நாட்களை உங்களுக்குள்ள ஸ்தாபிக்கிறேன். என்னன்னா, தேவன் எடுக்கிறவர் அல்ல, தேவன் கொடுக்கிறவர். அல்லேலூயா. ஆமென். தேவன் தாராளமாய் தருகிறவர். தேவன் நம்மை திரளாய் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. ஆண்டவருடைய வாழ்க்கையும் பாத்தீங்கன்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் ஆசீர்வாதத்தை கூறினார். முத அற்புதம் பாருங்க, சாபத்தை ஆசீர்வாதமா மாற்றுகிறதா ஆண்டவருடைய வேலையை. ஆமென். ஒரு கல்யாண வீட்டுல, கானா ஊர்ல கல்யாண வீட்டுல திடீர்னு திராட்சரசம் என்ன செஞ்சிருச்சு? குறைஞ்சு போச்சு. அதாவது ஒரு கல்யாண வீட்டுல எல்லாத்த விட என்ன ரொம்ப முக்கியம்னா சாப்பாடு ரொம்ப முக்கியம் இல்லையா? இன்னைக்கு அப்படிதான், அன்றைக்கும் அப்படிதான். அப்ப அந்த அவங்களுடைய கலாச்சாரத்தின்படி இந்த திராட்சரசம் கொடுக்கறது ரொம்ப முக்கியமான ஒரு வழக்கமா செஞ்சிருக்கு, இருந்திருக்கு. இன்னைக்கு நம்ம எப்படி பிரியாணி சிக்கன் எல்லாம் கொடுக்குறோமோ அதே மாதிரி அவங்க கலாச்சாரத்துல என்னது, அந்த திராட்சரசத்தை கொடுக்கறது ரொம்ப முக்கியம். இப்ப என்ன ஆயிருச்சுன்னா, திராட்சரசம் என்ன ஆயிருச்சு? குறைஞ்சிருச்சு. அப்ப ஒரு திருமணம், நல்ல ஒரு திருமணம் நல்லா நடந்துகிட்டு இருக்கு, ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு திருமணமா நடந்து வருது. ஆனா திடீர்னு அங்க ஒரு குறைவு வந்தா ஜனங்க என்ன பேசுவாங்க? என்ன சொல்லுவாங்க? என்ன ஒரு சாபம் பாருங்க அப்படின்னு என்ன செய்வாங்க? சொல்லுவாங்க. ஏதாவது ஒண்ணு மிஸ்டேக் ஆகி போச்சுன்னா, என்ன நேரமோ தெரியலங்க அப்படிதான் என்ன செய்யறாங்க. அப்ப ஜனங்கள் என்ன பண்றாங்க? அதை ஒரு சாபமா தான் என்ன செய்யறாங்க, நினைக்கிறாங்க. ஒரு குறைவை ஒரு சாபமா நினைக்கிறாங்க. புரியுதா? அந்த இல்லாமையே ஒரு சாபமா தான் உலகம் என்ன செய்கிறது, பார்க்கிறது. அப்ப அங்க திராட்சரசம் என்ன ஆயிடுச்சு? குறைபட்ட உடனே ஆண்டவர் போய் என்ன பண்றாரு? அங்க ஒரு பெரிய அற்புதத்தை செய்கிறாரு. அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திராட்சரசத்தை அவர் என்ன பண்ணாரு? பெருக பண்ணாரு, உண்மை. ஆனா ஒரு பெரிய சாபத்தை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். அதான் இயேசு கிறிஸ்துவின் முதல் ஊழியம். அல்லேலூயா. எல்லா இடத்துலயும் நீங்க பாருங்க, எங்கெல்லாம் அவருடைய ஊழியத்தை செய்கிறார், அங்கெல்லாம் இருந்த சாபங்களை கர்த்தர் ஆசீர்வாதமாய் மாற்றினார். வியாதி என்ற சாபத்தை எடுத்து போட்டுட்டு சுகம் என்ற ஆசீர்வாதத்தை ஜனங்களுக்கு கொடுத்தாரு. அல்லேலூயா. தரித்திரம் என்ற சாபத்தை எடுத்து போட்டு நிரம்பி வழிகிற ஒரு ஆசீர்வாதத்தை என்ன செய்தாரு? கொடுத்தாரு. நல்லா கவனிச்சு பாத்தீங்கன்னா, பேதுருவை ஆண்டவர் அழைக்கும் போது பேதுரு என்ன செய்யறாரு? உட்கார்ந்து நைட்லாம் போட்டு ஒண்ணுமே அவருக்கு என்ன செய்யல, கிடைக்கல, விரக்தியோட இருக்கிறாரு. ஒரு சாபமான ஒரு நிலைமை தானே அது.
இல்லாத ஒரு நிலைமை தானே, வேதனைக்குரிய ஒரு நிலைமை தானே. ஆனா ஆண்டவர் பாருங்க அங்க அவனை ஆசீர்வதிக்கிறாரு. ஆமென். அவன் வலையை வீசு, ஆழத்துல வலையை போடு, வலது பக்கத்துல வலையை வீசுன்றாரு. 2 படகு நிறைய, படகை மூழ்கி போகிற அளவுக்கு ஆண்டவர் அவனுக்கு என்ன செய்யறாரு, மீன்களை கொடுத்து கர்த்தர் அவனை அழைக்கிறாரு. அல்லேலூயா. அப்ப ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துடைய வாழ்க்கையை நீங்க பாத்தீங்கன்னா, அவர் எங்கெல்லாம் போனாரோ அங்கெல்லாம் அவர் தாராளமா கொடுக்க தான் செஞ்சார். அல்லேலூயா. போனாரு, சுகத்தை கொடுத்தாரு, அது ஒரு ஆசீர்வாதம். போனாரு, குறைவை நிறைவாக்குனார், ஆசீர்வாதம். மரித்து போன நிலைமை, சாபமான ஒரு நிலைமை இல்லையா, அது ஆண்டவர் என்ன செஞ்சாரு, ஜீவனை கொடுத்து ஆசீர்வாதமாய் மாற்றினார். அப்ப ஆண்டவருடைய சுபாவமே ஆசீர்வதிக்கிற ஒரு சுபாவம். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? தேவனுடைய சுபாவமே தாராளமாய் கொடுக்கிற ஒரு சுபாவம். எதனா எடுத்துக்கொள்ளணும் அப்படின்னு அவர் நினைக்கல. மனுஷன் தான் அப்படின்னு நினைப்பான். ஏதாவது பார்ப்பான், பரவாயில்ல இது ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு என்ன செய்வாங்க, அதை எடுத்துட்டு போயிடுவாங்க. புரியுதா உங்களுக்கு? ஆனா தேவன் அப்படி கிடையாதுங்க. தேவன் தாராளமாய் நம்மை அழகு பார்க்கிறவர். அல்லேலூயா. இந்த மத்தேயு 6வது அதிகாரத்துல கூட சொல்றாரு பாருங்க, காட்டு புஷ்பங்களுக்கு கர்த்தர் இப்படி உடுத்தி இருந்தாருன்னா, இன்னைக்கு எத்தனை அழகழகான பூக்கள், மலர்களை நம்ம என்ன செய்யறோம், பார்க்கிறோம். இயற்கையை பாருங்க, எவ்வளவு ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு தேசமா நம்ம கண்கள் என்ன செய்யுது, அப்படியே பச்சை பசேர்னு பாக்குது. கர்த்தருடைய படைப்பை எண்ணி நம்ம சந்தோஷப்படுகிறோம். ஆண்டவர் சொல்றாரு, இவைகளுக்கெல்லாம் உடுத்தினவர் உனக்கு கொடுத்த மாட்டாரா அப்படிதான் கேட்கிறாரு. இதெல்லாம் இன்னைக்கு இருந்து நாளைக்கு அடுப்புல போடுறத அப்படி நான் அழகுபடுத்தினேன்னா, உனக்கு நான் தரமாட்டேனா, உனக்கு நான் செய்ய மாட்டேன்னு தான் கர்த்தர் என்ன செய்கிறாரு, அங்கலாய்க்கிறாரு. இப்ப பிரச்சனை என்னன்னா, தேவன்ட்ட எந்த பிரச்சனையுமே கிடையாது. அவர் கொடுக்கறதுக்கு அவர் நான் தரமாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்ல. இப்ப என்னன்னா, நம்முடைய நம்ம கையில தான் என்ன பிரச்சனைனா, அவர் தர்றவரா தராதவரான்ற வெளிப்பாடு நமக்குள்ள என்ன செய்யல இல்ல. அவற்றிருந்து பெற்றுக்கொள்வதற்கு அவரை குறித்த சரியான ஒரு அறிவும் வெளிப்பாடு நமக்குள்ள இல்லாததுனாலதான் அநேக நன்மைகளை தேவன்றது நம்ம என்ன செய்கிறோம், அனுபவிக்காம இருக்கிறோம். அல்லேலூயா. வேதம் தெளிவாய் சொல்லுது பாருங்க, சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும், கர்த்தரை தேடுகிறவர்களுக்கு ஒரு நன்மையும் குறைவில்லாம தரவர் ஆண்டவருங்க. அல்லேலூயா. நான் சொல்றேன், ஆண்டவரை தேடுற பிள்ளைகளுக்கு, ஆண்டவரை உண்மையாய் நம்புகிற பிள்ளைகளுக்கு ஒரு நன்மையும் அவர் வழங்காதிரார்னு சொல்லுகிறது வேதம். அப்படின்னா அந்த நன்மைய அவங்க கிட்ட இருந்து பிடிச்சு வைக்க தேவனால என்ன செய்ய முடியாதான், முடியவே முடியாதான். அல்லேலூயா. சகல நன்மைகளையும் நமக்கு சம்பூரணமாய் தருகிற ஒரு தேவன். அல்லேலூயா. யாக்கோப்பு எழுதின நிருபம் அதனுடைய 1வது அதிகாரம் 17வது வசனம் இவ்வாறு சொல்லுது பாருங்க. அந்த ஒரு வசனத்தை மட்டும் வாசித்து நம்ம ஜெபிக்கலாம். யாக்கோப்பு 1வது அதிகாரம் அதனுடைய 17வது வசனம். ஹல்லேலூயா. Thank you Jesus. நன்றி ஆண்டவரே. வேதம் சொல்லுது பாருங்க, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு வார்த்தைங்க. ஹல்லேலூயா. என்னன்னா, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து உண்டாகுதான், பரத்திலிருந்து உண்டாகுங்க. பரத்திலிருந்து எந்த ஒரு தீமையும் வர்றதே கிடையாது. எல்லாம் சொல்லுங்க, பரலோகத்திலிருந்து எந்த தீமையும் வருவதல்ல, எந்த நஷ்டமும் பரலோகத்திலிருந்து வர்றதில்ல. நிறைய தேவ ஜனங்களை நம்பிக்கிட்டு இருக்காங்க, ஆண்டவர் தாங்க எனக்கு ஏதோ அனுப்பிட்டாரு, ஆண்டவர் தாங்க என்னை உடைச்சிட்டாரு, ஆண்டவர் தாங்க என்னை ஒண்ணுமெல்லாம் ஆக்கிட்டாரு, அவர் என்னமோ பரலோகத்திலிருந்து புதுசு புதுசா கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் அனுப்பிக்கிட்டு இருக்கமான்னு ஜனங்கள் என்ன செய்யறாங்க, நம்புகிறாங்க. ஊழியக்காரர்கள் அதான் போதிக்கிறாங்க, நீ சரியில்லை, இல்ல ஆண்டவர் தான் உன்னை போட்டு என்ன செய்யறாரு, உடைக்கிறாரு, அதான் உன்னை நஷ்டத்தை உண்டாக்கி விட்டாரு, அதான் உனக்கு வியாதியை கொடுத்துட்டாரு, அதான் உனக்கு அது சாபத்தை கொடுத்துட்டாரு, அதான் உனக்கு நஷ்டத்தை கொடுத்துட்டாருன்னு சொல்லி என்ன செய்யறாங்க. இல்ல இல்ல, எங்க வேதம் சொல்லுகிறது, எந்த தீமையெல்லாம் பரலோகத்தை வந்து ஆண்டவர் கண்டுபிடிச்சு அனுப்புறாரு வேதம் சொல்லுது. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது பாருங்க, நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரம். எல்லாம் சொல்லுங்க பாப்போம், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகிறது. ஹல்லேலூயா. உயர்வு நன்மை தானங்க, நான் நல்லா இருக்கிறது ஒரு ஆசீர்வாதம் தானங்க, பரத்திலிருந்து வருகிறது. அல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு நன்மையும் உயர்வும் ஆசீர்வாதங்களும் பரத்திலிருந்து வருகிறது. ஏன்னா கர்த்தர் என்ன செய்கிறாரு, தருகிறாரு. சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது, அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிலைமை இல்லை. அந்த தேவன்ட்ட எந்த மாற்றமுமே இல்லைங்க. இந்த ஒரு வசனத்தை நல்லா பிடிச்சுக்கோங்க. ஆமென். நன்மை பரலோகத்திலிருந்து மட்டும்தான் வரும்.
ஏன்னா வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, திருடன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் வருகிறானே என்று வேறு ஒன்றுக்காக வரும். உங்களுக்கு ஒரு தீமை வருதா, சத்துருக்கிட்ட இருந்தா வருது. ஒரு நஷ்டம் வருதா, அது பிசாசு கொண்டு வருகிறான். எல்லாத்துக்கும் பிசாசின்னு சொல்லிட முடியாது. ஏன்னா நம்மளுடைய தவறுகள் நிறைய நேரம் என்ன செய்யுது, ஆதாம் பாவத்தை உள்ள விட்ட மாதிரி, ஆதாம் ஏவாள் விட்ட மாதிரி பிசாசுக்கு வாசலை திறக்கும் போது நிச்சயமா அழிவுகள் என்ன செய்கிறது, வருகிறது. அது வேற, அதை நம்ம பார்ப்போம். ஆனா பரத்திலிருந்து எந்த ஒரு தீமையும் என்ன செய்யல, எனக்கு வர்றதில்லை. பக்கத்துல பேசுறோம், பரலோகம் எந்த ஒரு தீமையும் உங்களுக்கு நேராக அனுப்புவது இல்லை. உங்களுக்காக நன்மையை மட்டும்தான் பரலோகம் என்ன செய்கிறது, அனுப்புகிறது. இந்த வெளிப்பாடு, இந்த வெளிச்சம் நமக்குள்ள என்ன செய்யணும், உதிக்கணும். ஆண்டவரே, எனக்காக நீங்க எதை தான் வச்சிருக்கிறீங்க, நன்மை தான் நீங்க வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. எனக்காக நீங்க ஆசீர்வாதத்தை தான் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. எனக்காக நீங்க உயர்வுகளை தான் வச்சிருக்கிறீங்க ஆண்டவரே. அதற்காக உம்மை துதிக்கிறேன் ஆண்டவரே. அல்லேலூயா. இந்த வெளிப்பாடும் இந்த வெளிச்சமும் உங்களுக்குள்ள உண்டாயிருச்சுன்னா நீங்க ஆசீர்வாதங்களை சரியாவும் பயன்படுத்த ஆரம்பிப்பீங்க. அல்லேலூயா. அந்த வெளிப்பாடு இல்லாதனால, அதை குறித்து அறிவு இல்லாதனால தேவன்ட்ட நம்ம கேட்கறதும் இல்லை, அதை நம்ம பெற்றுக்கொள்றதும் இல்லை, அதை சரியா பயன்படுத்துறதும் இல்லை. ஆனா தேவன் யாரு, அவர் எப்படிப்பட்டவர் என்ற அறிவும் வெளிச்சமும் உங்களுக்குள்ள உதிச்சதுன்னா தேவன்ட்ட தைரியமா நீங்க கேட்பீங்க. ஆமென். தேவன் கொடுக்கறத சரியா நீங்க பயன்படுத்துவீங்க. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அல்லேலூயா. சோ அப்ப கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. எல்லாம் சொல்லுங்க, தேவன் என்னை எல்லாவற்றிலும் ஆசீர்வதிக்கிறவர். அல்லேலூயா. ஆமென். நன்மையான எந்த ஈவும். அல்லேலூயா. ஒரு வசனம் கூட இருக்கு பாருங்க, ரோமர்ல ரொம்ப பிடிச்ச ஒரு வசனம். ரோமர் 8ஆம் அதிகாரத்தை நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் அவரையே நமக்காக தந்தார் என்றால் அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி அப்படின்னா, பரலோகத்தின் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமாகிய இயேசுவையே எனக்காகவும் உனக்காகவும் உங்களுக்காகவும் அவர் என்ன செஞ்சிருக்கிறாரு, கொடுத்திருக்கும் போது அது கூட சேர்த்து மற்ற ஆசீர்வாதங்களை எப்படி அவர் தராம இருப்பாரு? எனக்காக எந்த நன்மையும் அவர் என்ன செய்ய மாட்டாரு. அதாவது பரலோகத்தின் விலையேற பெற்ற பொக்கிஷம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தையே ஏதோ சத்துருவா, எங்கேயோ பாவியாக, எங்கேயோ துரோகியாக இருந்த எனக்காக அந்த பரலோகத்தின் பொக்கிஷத்தையே ஆண்டவரால் கொடுக்க முடியுமானால் மற்ற எதை எனக்கு அவர் தடை பண்ணுவாரு? அல்லேலூயா. நீங்க ஒரு ஒரு கடன் வாங்கிட்டீங்க, ஏதோ ஒரு பிரச்சனையில மாட்டிக்கிட்டீங்க. அந்த பிரச்சனையில இருந்து விடுதலை ஆக்குறதுக்கு அவன் கேட்கறான், நீ இதை கெட்டு இல்லாட்டி உன் மகனோட உயிரை கொடு அப்படின்னா நீங்க என்னங்க சொல்லுவீங்க? நீங்க என்ன பண்ணுவீங்க? ஐயோ என்ன வேணா கொண்டுருங்க, என் பிள்ளை என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்கன்னு தானே சொல்லுவீங்க. எந்த நல்ல தாய் தகப்பன் என்னதான் பண்ணுவாங்க? என்ன வேணா என்னால் பண்ணுங்கய்யா, என் பிள்ளைகளை என்ன செஞ்சிருங்க, விட்டுருங்கன்னு தான் நம்ம சொல்லுவோம். ஆமாவா இல்லையா? அப்ப ஆனா தேவன் பாருங்க, உங்களையும் என்னையும் மீட்பதற்காக அவருடைய சொந்த குமாரனையே கொடூரமான முறையில மறிப்பதற்கு ஒப்பு கொடுத்திருந்தாருன்னா உங்களுக்கும் எனக்கும் வேற என்னங்க அவர் தரமாட்டேன்னு சொல்லுவாரு? இந்த ஆசீர்வாதங்கள்லாம் அவருக்கு அவருக்கு முன்பாக ஒன்றுமே இல்லை. அவருடைய குமாரனை கம்பேர் பண்ணும்போது நமக்கு தேவையான நன்மைகள், இந்த சின்ன ஒரு பணம், ஒரு சின்ன ஒரு ஆசீர்வாதம், ஒரு சின்ன வேலையில ஒரு உயர்வு, ஒரு தொழில ஒரு முன்னேற்றம், இதெல்லாம் ஆண்டவருக்கு ஒரு நிஸ்சாரமான காரியம். சொந்த குமாரனையே எனக்காக தந்திருப்பார் என்றால் இவைகள் எல்லாவற்றையும் அதிகமாய் தருவது அதிக நிச்சயம். ஆமென். இந்த வெளிப்பாடு, இந்த வேத வசன சத்தியங்கள் நமக்குள்ள அதிகமா என்ன செய்ய ஆரம்பிக்கணும், பெருக ஆரம்பிக்கணும். அல்லேலூயா. இந்த வெளிப்பாடு உங்களுக்குள்ள வரும்போது அதுல நீங்க நடக்க ஆரம்பிப்பீங்க. எல்லாம் சொல்லுங்க, சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நீங்க அறிந்து கொண்ட அந்த சத்தியம் உங்களை விடுதலையில் நடத்த ஆரம்பிக்கும். அல்லேலூயா. ஆமா, நீங்க கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்கிறவர், தேவன் எனக்கு கொடுக்கிறவர், தேவன் பரலத்திலிருந்து நன்மையானவைகளை மட்டுமே எனக்கு தருகிறவர் என்ற வெளிச்சம் உங்களுக்குள்ள உதிச்சதுன்னா ஒரு தீமை வரும்போது அதை நீங்க கர்த்தர் தான் கொடுத்தாருன்றதை என்ன செய்ய மாட்டீங்க, ஏற்றுக்கொள்ள மாட்டீங்க. மாறாக நீங்க என்ன கண்டுபிடிப்பீங்கன்னா, இது எதனால வந்துச்சு அப்படின்றத நீங்க என்ன செய்வீங்க, கண்டுபிடிச்சிருவீங்க. அல்லேலூயா. அப்ப நீங்க கண்டுபிடிச்சீங்கன்னா என்ன பண்ணுவீங்க, அதற்கு விரோதமா நீங்க செயல்பட ஆரம்பிப்பீங்க. இப்ப பல நேரங்கள்ல தேவன் ஏதோ ஒரு காரணத்துக்காக இந்த தரித்திரத்தை எனக்கு அனுமதிச்சிருக்கிறாருன்னு சொல்றதுனாலதான் தேவன் அனுமதிச்ச ஒண்ணுக்கு விரோதமா எப்படி நான் என்ன செய்யறது, எப்படி எதிர்த்து வேலை செய்யறது? புரியுதா உங்களுக்கு? அப்ப தேவன் அனுமதிச்ச ஒண்ணுக்கு விரோதமா நான் என்ன செய்ய முடியாது, வேலை செய்ய முடியாதுன்றதான் நிறைய பேரு அதுல அப்படியே என்ன செய்யறாங்க, அதுல பழகிட்டாங்க. அப்படியே ஐயோ, கர்த்தர் ஏதோ ஒரு காரணத்துக்காக எனக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு,
இந்த கடன் பிரச்சனையை கொடுத்திருக்கிறாரு. கர்த்தர் ஏதோ ஒண்ணு என்னை வளைச்சு ஒடிச்சு நெளிச்சு என்னை எடுப்பதற்காக என்ன பண்றாரு, இந்த வியாதியை கொடுத்திருக்கிறாருன்ட்டு தேவனை குறித்த தவறான ஒரு மனநிலையில இருக்கிறதுனால, தேவனை குறித்த சரியான ஒரு புரிந்து கொள்ள இருக்கிறதுனாலதான் தோல்வியில வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க. அல்லேலூயா. ஆனா தேவன் பொல்லாங்கினால் ஒருவனையும் சோதிக்கிறவர் அல்ல என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. அல்லேலூயா. நானோ என் ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறேன் என்று வேதம் சொல்லுது. தேவனை குறித்த சரியான வெளிப்பாடு உங்களை வெற்றிக்கு நேராக நடத்தும், உங்களை ஆசீர்வாதத்துக்கு நேராக நடத்தும். ஆமென். உங்களை அநேகருடைய வறுமையை போக்கக்கூடிய ஒரு வெளிச்சத்துல உங்களை அது என்ன செய்யும், உங்களை நடத்த ஆரம்பிக்கும். பலவீனமே இல்லாத அற்புத சுகத்தில் நடக்கிற ஒரு வாழ்க்கைக்குள்ள அது உங்களை என்ன செய்ய ஆரம்பிக்கும், நடத்த ஆரம்பிக்குது. எல்லாமே எங்க அடங்கி இருக்குன்னா சத்தியத்தை குறித்த வெளிச்சத்துல, சத்தியத்தை குறித்த அறிவு நமக்குள்ள உண்டாகும் போதுதான். அதனாலதான் ரொம்ப முக்கியம். ஏன் சபைக்கு வருகிறோம்னா, நிறைய நேரங்களில் சர்ச்சைக்கு போனா எல்லாம் நடந்துடும், சர்ச்சைக்கு போனா நடந்துடும், சர்ச்சைக்கு போனா நடந்துடும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இல்ல அப்படின்னா இன்னைக்கு கிறிஸ்தவங்க ஆகா ஓகோன்னு இருக்கணும். இல்ல அப்படி. காரணம் என்னன்னா, சபைக்கு வருவதனாலயோ வசனத்தை வாசிக்கிறதுனாலயோ ஜெபிக்கிறதுனாலயோ உபவாசிக்கிறதுனாலயோ நம்ம ஆகா ஓகோன்னு வர்றது கிடையாது. நிறைய நேரங்களில் நமக்கு தேவையான சுகமும் விடுதலையும் ஆசீர்வாதங்களும் கூட அப்படி வருவது கிடையாது. எப்ப வருகிறது அப்படின்னா, சத்தியத்தை குறித்த அறிவு நமக்குள்ள உண்டாகும் போதுதான் நம்ம விடுதலையிலும் வெற்றியிலும் வாழ ஆரம்பிக்கிறோம். அதனால சபைக்கு எதுக்கு வர்றோம்னா, சபைக்கு எதுக்கு வரோம், நிறைய நேரங்கள்ல ஜனங்க என்ன நம்புறாங்கன்னா, பாஸ்டர்கிட்ட போவோம், பாஸ்டர் இன்னைக்கு அப்படியே ஆராதனை முடிகிறவரை அங்கே உறங்குறது, பிரசங்கம் பண்ணிக்கிட்டு இருக்கும்போது உறங்கிட்டு இருக்கிறது, உறங்கிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் என்ன பண்றது, பாஸ்டர் ஒரு ஜெபம் மட்டும் என்ன செய்வோம், போவோம், இன்னைக்கு ஆசீர்வதிச்சோன்னே அப்படி ஒரு மாயையில் என்ன செய்யறாங்க, அப்படியே வந்துட்டு அப்படியே உட்காந்துட்டு நல்ல ஒரு தூக்கத்தை விட்டுட்டு என்ன செஞ்சிருது, அப்படியே இருந்துச்சு அவங்க பாட்டுக்கு போறது, ஜோம் பண்ணிட்டு. நான் பாஸ்டர் ஜோம் பண்ணிட்டோம், அவர் அள்ளி கொடுத்துட்ற மாதிரி அப்படி கொடுக்கறதா இருந்தா இன்னைக்கு ஒவ்வொரு ஊழியக்காரங்களும் பயங்கர பெரிய ஆளா இருந்திருக்கணும். ஏன்னா அவங்க ஜோம் பண்ண எல்லாமே கிடைச்சிருது இல்ல. அப்படியே இல்லைங்க. தவறாய் நீங்க என்ன செய்யாதீங்க, மாயையில சிக்கிறாதீங்க. அங்க போனா நடக்கும், இங்க போனா நடக்கும், அந்த பாஸ்டர் ஜோம் பண்ண நடக்கும், இந்த பாஸ்டர் ஜோம் பண்ண நடக்கும், அந்த கூட்டத்துக்கு போனா நடக்கும், இந்த கூட்டத்துக்கு போனா நடக்கும். அப்படின்னா பெரிய பெரிய கூட்டங்களுக்கு போறவங்களாம் ஓகோன்னு வந்திருந்திருக்கணும் இன்னைக்கு. அல்லேலூயா. சத்தியத்தை குறித்து அறிந்து கொள்வதற்காக தான் நம்ம சபைக்கு வருகிறோம். ஆமென். ஒரு ஊழியக்காரனுடைய வேலை, என்னுடைய வேலை என்னன்னா, சத்தியத்தை குறித்து பிரசங்கிக்க வேண்டியதான் என்னுடைய வேலை. ஆமென். சத்தியம் இப்படி எழுதப்பட்டிருக்கு, நீங்க அதை விசுவாசிக்கும் போது நீங்க அற்புதத்தை பெற்றுக்கொள்ள முடியும் சொல்வதற்காக தான் நான் என்ன செய்யறேன், இங்க தேவ ஊழியனாக ஏற்படுத்தப்பட்டிருக்கேன். என்னுடைய வேலையை நான் செய்யறேன். வசனத்தை வாசி, வசனத்தை அறிந்து கொள்ளு, வார்த்தை இப்படி சொல்லப்பட்டிருக்கு, இதை இப்படி இதை விசுவாசின்னு சொல்றதா என்னுடைய வேலை. இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு, ஓ சத்தியம் இவ்வாறு சொல்லுகிறதே என்று சொல்லி, ஆண்டவரே நான் அதை நம்புறேன், ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிக்கிற தேவனா இருக்கிறீர், ஆண்டவரே நீங்க சுகமளிக்கிற தேவனா இருக்கிறீரப்பா, நான் நம்புறேன் ஆண்டவரேன்னு சொல்லி விசுவாசித்து எடுத்துக்கொள்ள வேண்டியது உங்களுடைய வேலை. சொல்லுங்க, சத்தியத்தை பிரசங்கிக்க வேண்டியது ஊழியக்காரனுடைய வேலை. கேட்கிற சத்தியத்தை உள்வாங்கி கொண்டு அதை விசுவாசித்து பெற்றுக்கொள்ள வேண்டியது உங்களுடைய வேலை. இது தலையில மாறிச்சுன்னா என்ன ஆயிரும், போச்சு, எல்லாமே போச்சு. இவர் ஏதோ இவரு நம்ம ஆண்டுட்டு இருந்து அப்படியே வாங்கி அள்ளி கொடுத்துட்ற மாதிரியும், நீங்க உட்காந்துட்டு ஒண்ணும் தெரியாம அப்படியே வாங்கிட்டு வீட்டுக்கு ஓடி ஆகா ஓகோன்னு உயர்ந்துற மாதிரியும், இது இந்த கதையே இங்கேயே கிடையாது. அல்லேலூயா. என்னதான் கர்த்தருடைய வார்த்தைய சத்தியத்தை அறிந்து கொள்ளணும். நான் அறிந்து கொள்ற சத்தியம் என்னை விடுதலைக்கு நேராக நடத்தும். அல்லேலூயா. அதுக்குதான் சபைக்கு போறோம். நிறைய நேரங்கள் என்னமோ பாஸ்டர் சந்தோஷப்படுத்துறதுக்காகவும், நான் அப்படி ஒரு பெரிய ஒரு நிறைய பேருக்கு ஒரு பெரிய தோணல் இருக்கு, அன்னைக்கு நம்ம குடும்பமா போகும்போது பாஸ்டருக்கு சந்தோஷமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இல்லைங்க, யாருக்காகவும் நீங்க சபைக்கு வரல, சத்தியத்தை அறிந்து கொள்வதற்காக தான் நீங்க சபைக்கு போறீங்க. அல்லேலூயா. அதனாலதான் சரியான சத்தியத்தை பேசுற சபைக்கு போகணுன்றது ரொம்ப முக்கியம். ஏதாவது சர்ச்சைக்கு போகணும்னா கிடைச்சிரும்னா போறவங்களாம் ஆசீர்வாதமா இருப்பாங்களா? இல்ல. நல்லா கவனிங்க. நீங்க சுகத்திற்கு எதிராய் பேசுகிற ஒரு சபைக்கு நீங்க போய் உட்கார்ந்துருந்தீங்கன்னா, நீங்க எவ்வளவு ஜெபித்தாலும் நீங்க சுகத்தை பெற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா அந்த சுகத்தை பெற்றுக்கொள்வதற்கான விசுவாசம் அங்க உங்களுக்கு எழும்பாது. ஏன் எழும்பாதுன்னா, அங்க சுகத்தை அவர்கள் விசுவாசிப்பதும் இல்லை, தேவன் சுகத்தை தருகிறவர்கள் அவங்க பேசுறதும் கிடையாது. புரியுதா? சத்தியத்தை சத்தியமாய் பேசுகிற இடங்களுக்குள்ள நீங்க என்ன செய்யணும், நீங்க
நீங்க கடந்து சொல்லணும். இன்னொன்னு பாருங்க, சத்தியத்தை பேசுறதுன்னா நிறைய பேர் சத்தியத்தை பேசுறேன்ட்டு பாரம்பரியத்தை உட்காந்து பேசிக்கிட்டு இருப்பாங்க. எங்க தாத்தா காலத்துல இருந்தே நாங்க இப்படிதான் இருக்கிறோம், நாங்க எங்க பூட்டங்காலத்துல இருந்தே நாங்க இப்படிதான் இருக்கிறோம் பாருங்க, இந்த சபை கூரையா இருக்கும் போதுல இருந்தே நாங்க இப்படித்தான் வாழ்ந்து வர்றோம்னா அது அவங்க எதை பேசுறாங்க? அவங்களுடைய பாரம்பரியத்தை பேசிக்கிட்டு இருக்காங்க சத்தியம் சொல்லிட்டு. அங்க போய் உட்காந்துருந்தீங்கன்னா நீங்க அப்படிதான் என்ன செஞ்சிருப்பீங்க? அப்படிதான் நீங்களும் சொல்லுவீங்க. நம்ம என்ன செய்யணும்னா, ஆண்டவரே உம்முடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது ஆண்டவரே, சத்தியம் எதை சொல்லுகிறது ஆண்டவரே, எனக்கு விளக்கி காமிங்க ஆண்டவரே. ஒருவேளை நான் போகிற பாதை தவறா இருந்தா எனக்கு கற்றுக் கொடுங்க ஆண்டவரே, நான் அதை திருத்திக் கொள்ளுகிறேன், செவியான பாதையில் நான் நடக்கிறேன் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி சத்தியத்திற்கு நம்ம செவியை சாய்க்கணும். அல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவதற்கு நம்ம என்ன செய்யணும்? சிலர் அப்படியே நிப்பாங்க, நான் அசையவே மாட்டாங்க, நான் மாறவே மாட்டேன் அப்படின்னு நிப்பாங்க. அல்லேலூயா. இல்ல, நீங்க அப்படி இருக்கிறதுனால நஷ்டம் உங்களுக்கு மட்டும் கிடையாது, உங்களுடைய தலைமுறைக்கே ஒரு பெரிய சாபத்தை நீங்க சம்பாதிக்கிறீங்க. அல்லேலூயா. மாறாக ஆண்டவரே, நிறைய பேர் எல்லாத்தையும் ஏற்றுக்கொள்வாங்க, நான் ஆசீர்வாதம் வரும்போது மட்டும் என்ன செய்ய மாட்டாங்க, ஐயோ அதெல்லாம் வேண்டவே வேண்டாம் அப்படின்றாங்க. இல்ல, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது, சத்தியம் என்ன சொல்லுகிறதுன்றத நீங்க புரிந்து கொள்ள ஆரம்பிக்கணும். நல்ல கவனிங்க, தேவன் நம்மை ஆசீர்வதிப்பது நம்ம ஏதோ நல்லா வாழ்ந்து அப்படியே செட்டில் ஆகி போறதுக்காக இல்லைங்க. நம்ம இந்த தேசத்திற்காக செய்ய வேண்டிய ஒரு பெரிய நன்றி கடன் என்ன செய்கிறது இருக்கிறது. தேவனுக்காக நான் செய்ய வேண்டிய ஒரு பெரிய வேலை எனக்கு முன்பாக என்ன செய்கிறது இருக்கிறது. என்னை கொண்டு போஷிக்கப்பட வேண்டிய அநேக காரியங்கள் தேவன் இருக்கிறது. நான் செய்ய வேண்டிய அநேக வேலைகள் எனக்கு முன்பாக தேவன் ஏற்படுத்தி வைத்திருக்கிறாரு. அதுக்காக அவரோட தருகிற நன்மையை நான் என்ன செய்யணும்? நான் ஏற்றுக்கொண்டு, அதான் கீழ்ப்படிதல்ன்றது. ஆமென். கீழ்ப்படிதல்னா என்னது? தேவன் ஒன்னு சொல்லும்போது சரி ஆண்டவரே, மரியாதை செஞ்சாங்க பாருங்க. உன்னுடைய கற்பத்துல நீ ஒரு கற்பம் தரிக்க போறமா, ஃபர்ஸ்ட் அவங்களுக்கு பயங்கர சந்தேகம். அவர் சொல்றாரு, பரிசுத்த ஆவி உன் மேல வரும், நீ பயப்படாத, அவருடைய வல்லமை உண்மை உம்முடைய வார்த்தையின்படி எனக்கு ஆகட்டும் ஆண்டவரே. சரியான கீழ்ப்படிதல்னா என்ன தெரியுமா? கீழ்ப்படி நான் அன்னைக்கு இந்த வாசிட்டேன், அது செஞ்சுட்டேன், அது பண்ணிட்டேன். அதை விட எது உண்மையான கீழ்ப்படிதல்னா, தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லும் போது, ஆண்டவரே உங்க வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும் ஆண்டவரே. தேவன் ஒரு காரியத்தை உங்களுக்கு உணர்த்தும் போது, தேவன் ஒரு ஆசீர்வாதத்தை உங்களுக்கு தரேன்னு சொல்லும் போது, ஆண்டவரே உங்க வார்த்தையின்படியே எனக்கு ஆகட்டும்னு சொல்றீங்க பாத்தீங்களா, அதுதான் உண்மையான கீழ்ப்படிதல், அதான் உண்மையான தாழ்மை. அல்லேலூயா. சும்மா செருப்போடாம கிழிஞ்ச ட்ரெஸ்ஸையும் போட்டு நடக்கிறது இல்லை தாழ்மை. தாழ்மைன்றது தேவன் உன்னை எனக்கு தருவேன்னு சொல்லும் போது, ஆண்டவரே அது தாழ்மையோடு ஏற்றுக்கொள்ளுகிற ஆண்டவரே. ஒரு கடினமா இருந்தா கூட ஆண்டவரே நான் செய்யறேன் ஆண்டவரே, அதுதான் தாழ்மை. அல்லேலூயா. அதுக்கு நம்மளை அர்ப்பணிப்போம். வார்த்தையை கேட்பதற்கு உங்க இருதயத்தை கடினப்படுத்தி வைக்காதீங்க. ஐயோ இது என்ன பெரிய ஆசீர்வாதம் பாஸ்டர் பேசுறாரு, இப்ப ஏற்கனவே நிறைய பேருக்கு அப்படி ஒரு சிந்தை வந்திருக்கும். இந்த வருஷம் ஆசீர்வாதத்தை பேசுறேன்ட்டாரு, என்ன ஆக போதோ தெரியல. நான் சொல்றேன், கர்த்தரை அறிந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை நம்புறவங்களுக்கு நிச்சயமாய் பெரிய உயர்வுகள் ஆசீர்வாதங்கள் உண்டு. அல்லேலூயா. நீங்க விசுவாசிங்க, கர்த்தர் அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஆமென். நம்ம எல்லாரும் எழுந்து நிற்போம், தெய்வ சமூகத்துல நம்ம ஜெபிக்கலாம். ஆண்டவர் கொடுத்த இந்த அற்புதமான நாட்களுக்காக கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நமக்கு தருகிற உயர்வுகளுக்காக, கர்த்தர் நமக்கு தருகிற, நமக்கு வைத்திருக்கிற இந்த மேன்மைகளுக்காக, நன்மைகளுக்காக ஆமென். ஆண்டவருக்கு நம்ம நன்றி செலுத்துவோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம் அப்பா. எல்லாரும் வாயை திறந்து அறிக்கை செய்யுங்க அப்பா. இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பதே கர்த்தருக்கு பிரியமா இருக்குது. எல்லாம் சொல்லுங்க அப்பா. இஸ்ரவேலாகிய என்னை ஆசீர்வதிப்பது உமக்கு பிரியமா இருக்குது ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றியோடுமே நான் உயர்த்துகிறேன் அப்பா. ஸ்தோத்திரம் பண்றப்பா, ஸ்தோத்திரம் பண்றப்பா. நீர் எனக்கு உண்டு பண்ணி இருக்கிற நன்மைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. ஹல்லேலூயா. Thank you இயேசுப்பா. ஸ்தோத்திரம் இயேசுப்பா. ஸ்தோத்திரப்பா. நன்றியோடு நான் உம்மை உயர்த்துகிறேன். சிங்க குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்டினியா இருக்கும்ப்பா. கர்த்தரை தேடுகிற எனக்கு ஒரு நன்மையை நீங்க குறைபட விட மாட்டீங்க ஆண்டவரே. ஆபிரகாமை சகல காரியத்தில் ஆசீர்வதித்த கர்த்தர் என்னை ஆசீர்வதிக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர் ஆண்டவரே. நீர் ஆசீர்வதிக்கிற தேவன் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நீர் உயர்த்துகிற தேவன் அப்பா. நீர் கொடுக்கிற தேவன் ஆண்டவரே. நீர் பெருக பண்ணுகிற தேவன் ஆண்டவரே. நான் அதை நம்புகிறேன், நான் அதை விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே. இயேசுப்பா, உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வதிப்பீராக. இயேசுவின் நாமத்தினால தேவனை குறித்து இருக்கிற எல்லா தவறான கண்ணோட்டங்களும், தேவனை குறித்து இருக்கிற எல்லா ஆண்டவரே எதிர்மறையான பார்வைகளும் படங்களும் இயேசு கிறிஸ்துவின் அதிகாரம் உள்ள நாமத்தினால வேரோடு பிடுங்கி எடுக்கப்படுவதாக ஆண்டவரே.
தேவன் நல்லவர், தேவன் ஆசீர்வதிக்கிறவர், தேவனை உயர்த்துகிறவர். தம்முடைய பிள்ளைகளுக்காக குமாரனையே கொடுத்த நல்ல தகப்பன் என்ற அந்த வெளிச்சம் உடைய பிள்ளைகளுக்குள்ள உதிக்கட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. நன்மையான எந்த ஈவும் ஆண்டவரே, பூரணமான எந்த வரமும் பரத்திலிருந்து எங்களுக்கு உண்டாகிறது ஆண்டவரே. அதை நாங்கள் நம்புகிறோம் ஆண்டவரே. எஸ், எங்க சுகம் பரத்திலிருந்து வருகிறது ஆண்டவரே. எங்களுடைய ஆரோக்கியம், எங்களுடைய நன்மை, எங்களுடைய உயர்வு, எங்களுடைய மேன்மை, ஹல்லேலூயா, எங்களுடைய செல்வ செழிப்பான வாழ்வு, எங்க ஆரோக்கியத்தின் வாழ்வு பரத்திலிருந்து உண்டாகிறது ஆண்டவரே. உம்மிடத்தில் யாதொரு வேற்றுமையும் நிழல் இல்லை என்ற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நன்மையில, ஆசீர்வாதத்துல இந்த பிள்ளைகள் வாழ்ந்திருக்க உதவி செய்யுங்கப்பா. இந்த கிருபையுள்ள கரத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளை பலப்படுத்துங்கப்பா. தடையாயிருக்கிற எல்லா நன்மைகளும் இயேசுவின் நாமத்தில் நம்முடைய பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும். சகல துதிகன மகிமையை உமக்கு நாங்கள் செலுத்துகிறோம் ஆண்டவரே. மீட்பெரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் விலையேற பெற்ற நாமத்தில் ஜெபிக்கிறோம். எங்கள் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.